Hi guys, myself Sri Appan, CSAT faculty. ஸோ நான் முதல்வன் மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் சேர்ந்து நடத்துகிற யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் 2026 ப்ரிலிம்ஸ்க்கான சிசெட் டெஸ்ட் சீரீஸில் உள்ள டிஸ்கஷனை பார்க்க போகிறோம். ஸோ இது டெஸ்ட்டு 6, ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன போர்ஷன் இருக்கும் அப்படின்னா எல்சிஎம், ஹச்சிஎஃப், அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் வந்து டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், அடுத்து வென் டயக்ராம், அடுத்து வந்து சிலாஜிசம், அடுத்து வந்து டைரக்ஷன். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கேள்வி இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக தான் 2025 யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக நான் முதல்வன்லேருந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஹைலைட்டாக தமிழ்நாட்டிலேருந்து ராஜேஸ்வரி வந்து ரேங்க் 2 எடுத்திருக்காங்க, ஏஐஆர் 2 எடுத்திருக்காங்க. அதாவது ரொம்ப வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் ஒரு டாப்பர் வராங்க, ஓகேவா? ஸோ அரௌண்ட் ஒரு 10-18 வருஷத்துக்கு கழித்து இப்படி வராங்க, ஓகே? ஸோ ஒரு நான்முதலோட வெற்றி சாதனைன்னு இது சொல்ல வேணும். ஸோ ரொம்ப டெவலப் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப கொஸ்டின்ஸும் நல்லா இருக்குது. தென் வந்து கோச்சிங்கும் நல்லா இருக்கும்போது ஒரு 1000 பேர் அதை வந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா? ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனை தாண்டி ஒரு கவர்மெண்ட்டில் இவ்வளோ இது பண்ணும்போது அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஒரு சர்வீஸ் வாங்கி ஒரு நம்மளோட ஸ்டேட்டுக்கு வந்து பெருமை வாங்கி கொடுக்கணும், ஓகே? ஃபைன்ப்பா. ஸோ 2025 அங்கே படித்தவங்க இல்லாமல் 2024 அண்ட் 2025 2 வருஷமே படித்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் உள்ள நம்ம சிசாட் டீமில் வந்து நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது, சார் நீங்கள் சிசாட் எனக்கு எடுத்திருந்தீங்க, ஸோ நான் கிளியர் ஆகிட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் நான் முதல்வன் டீம், ஓகே? ஸோ அந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன் நம்ம போயிடலாம். ஸோ இந்த போர்ஷனை பொறுத்தவரை எல்சிஎம்லேருந்து அரௌண்ட் 1 and 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு 2 கொஸ்டின், இதுலேருந்து ஒரு 1 or 2, சிலாகிசம் இப்போ வர்றதில் மேபி 1, டைரக்ஷன் ஒரு 2, வென் டயக்ராம் 1, அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட இதில் வந்து யூபிஎஸ்சியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். காமன் எரர்ஸ் என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்க்காம போடுறது, இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்த மாதிரி சால்வ் பண்ணுறது, விச் மீன்ஸ் என்னென்னா எனக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சு பக்கத்து ஆன்சர் போடுறேன் அந்த மாதிரி போடுறது, இல்லை அப்படின்னா ஒரு இது சால்வ் பண்ணியிருக்கீங்க ஆனால் கொஸ்டினில் வேறு எதுவும் கேட்டிருக்கான், அது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம போடுறது, சரியா? ஸோ இந்தந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ 50 கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது 1 hour 60 நிமிஷத்தில் நீங்கள் அரௌண்டு 30 டார்கெட் பண்ணலாம். ஏன்னா 30க்கு மேலே பெருசாக பண்ணுறதுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் வேணும். நீங்கள் வந்து 20 to 30 அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஓகே தான். நீங்கள் வந்து சார் நான் இவ்வளோ தான் அட்டன் பண்ணுறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் பயப்படாதீங்க, ஓகேவா? 20 to 30 அட்டன் பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் ப்ரொவைடட் மெயின்டைன் அரௌண்ட் 80 to 90% அக்யூரசி. ஸோ அக்யூரசி தான் இதில் விஷயம், சரியா? ஏன்னா நீங்கள் வந்து 10 கொஸ்டின் அட்டன் பண்ணி 10மே கரெக்டுன்னு சொல்கிற ரேஞ்சுக்கு இருக்கணும். ஸோ இதை பொறுத்தவரை ஒரு 20 to 30 அட்டன் பண்ணி சார் அட்டன் பண்ணி எல்லாமே கரெக்ட் அப்படின்னா நீங்கள் 30 அட்டன் பண்ணி 30மே கரெக்டாக பாஸ், கரெக்டாக? ஏன்னா உங்களுக்கு வந்து 27 தான் நெட்டு வேணும். அப்போது 20 to 30 அட்டன் பண்ணி ஒரு ஹை லெவல் அக்யூரசி வச்சுருந்தீங்க அப்படின்னா மீதி 1 hourல ஆர்சி கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணி நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ டோன்ட் ஒரி அபவுட் தட், ஓகே? சரி வாங்க டிஸ்கஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் ஆர் நாட் டிவிசிபிள் பை எனி ஆஃப் தி காமன் டிவைசர்ஸ் எக்ஸப்ட் 1? ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னா 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகணும், வேறு எதாலும் டிவைட் ஆகக்கூடாது. இதை நீங்கள் ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம், ஓகேவா? எனி 3 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர் 1, 2, 3, இந்த 3ஓட ஹச்சிஎஃப் என்னது? 1 தான், சரி? 5, 6, 7 ஹச்சிஎஃப் என்னது? 1 தான். அப்போ முதல் உள்ளது கரெக்டு. ரெண்டாவது உள்ளது எனி 3 கன்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸ். கன்சிக்யூட்டிவ் எந்த ப்ரைம் நம்பர் தானே என்ன? 2, 3, 7, சரி? 5, 2, 3, 5, 5, 7, 11. உங்களுக்கு எந்த ப்ரைம் நம்பர் எடுத்தாலுமே அதோட ஹச்சிஎஃப் என்னவாக தான் இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். எனி 2 ப்ரைம் நம்பரோட ஹச்சிஎஃப் 1 அப்படிங்கிறது ஃபேக்ட்டு. எனி 2 சக்ஸஸிவ் நம்பர்ஸோட ஹச்சிஎஃப்பும் 1 அப்படிங்கிறது வந்து ஃபேக்ட்டு. பட் நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம், அதுவும் என்னது தான்? கரெக்டு தான். இங்கே பாருங்கள், எனி ப்ரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் 3 ப்ரைம் நம்பர், 6 வந்து காம்போசிட் நம்பர், இதோட ஹச்சிஎஃப் 1ஆ? இல்லை, ஹச்சிஎஃப் வந்து 3 வந்துடும். இப்போ 2 இருக்குது, 4 இருக்குது, ஹச்சிஎஃப் 1ஆ? இல்லை, ஹச்சிஎஃப் வந்து 2 வந்துடும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ 3 தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2. ஸோ இந்த கொஸ்டின் இப்படி தான் சால்வ் பண்ணணும்.
திஸ் கொஸ்டின். ஸோ இது வந்து யூபிஎஸ்சி 2025 வந்து ரிப்ளிகா மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து டைரெக்டாக ஜஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணாலே போதும், இதை வரைஞ்சாலே போதும். ஓகேவா? ஏ இஸ் 4 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் பி. பி இருக்குது, இங்கே ஏ இருக்குது, 4 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் பி. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பரை அந்த லைனுக்கு பக்கத்தில் எழுதணும். ஏன்னா குறுக்க வேறு லைன் வரும்போது எதுக்கு எழுதணுங்கிறது டவுட் வந்துடும். ஓகேவா? ஸோ ஏ இஸ் 4 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் பி, ஏ இஸ் 10 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் சி. அப்போ சி இங்கே இருக்குது, இதோட வெஸ்ட்டில் ஒரு 10 கிலோமீட்டர். சி இஸ் 6 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் டி. அப்போது டி இங்கே இருக்குது, இது வந்து ஒரு 6 கிலோமீட்டர். டி இஸ் 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் இ. டி இஸ் 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் இ. சரி, இங்கே இ வந்து ஒரு 5 கிலோமீட்டர். தென் எஃப் இஸ் 7 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் பி. பியிலேருந்து வெஸ்ட்டில் எஃப் இருக்குது, இது வந்து எவ்வளோ, ஒரு 7 கிலோமீட்டர். ஜி இஸ் 9 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் எஃப். சவுத் ஆஃப் எஃப்பில் ஒரு ஜி ஒரு 9 கிலோமீட்டர். ஓகேவா? ஏன்னா இது 7 கொஞ்சம் தாண்டி இருக்கும், 9 கிலோமீட்டர். அடுத்து ஹச் இஸ் 8 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ஜி. ஜி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த 9 இங்கே வந்துடும், இங்கே வந்து ஹச் வந்துடும், இது வந்து 8. ஓகேவா? சரி, ஓகே. கொஸ்டின் என்ன, இ டு ஹச் ட்ராவல் பண்ணணும். இ எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். ஹச் எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். ரெண்டுமே ஜாயிண்டாக இருக்கா, ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகலை. அப்போது 5 இங்கேருந்து நடக்கணும்ல, 5 6 10 4 7 9 8 எல்லா நம்பரையும் கூட்டுற மாதிரி இருக்குது. 10 20 32 40 49. ஆன்சர் ஏ 49. ஸோ இது ஜாயிண்ட் ஆச்சுன்னா வேறு டிஸ்டன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஜாயிண்ட் ஆகலைன்னா ஈலேருந்து ஹச் வரைக்கும் இப்படி பக்கத்தில் போக முடியாது, சுற்றி தான் வரணும். அதுவும் இந்த ரோடு கொடுத்துருக்காங்கல்ல, எப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 trains start towards each other from starting point P and Q. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இனிஷியல் டிஸ்டன்ஸ் 600ன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் ஏ ஸ்டார்ட் 6 AM. 6 AM இங்கேருந்து 60 km/h போகுது. ஓகேவா? ட்ரெயின் பி ஸ்டார்ட் 9 AM. 9 AM இங்கேருந்து 90 km/h வரணும். ஏன்னா மீட் பண்ணும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகணும். ஏன்னா ஹவு தே மீட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் சார் சேம் டைரெக்ஷன்னா மீட்டே பண்ணாது. ஓகேவா? வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கியூ தே மீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ நோ தட் ஒன்லி ஒன் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ இவர் 6 மணிக்கே போயிட்டார், இவர் 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறார். அப்போது 9 மணி வரை, அதாவது ஒரு 3 ஹவர்ஸில் இவர் எவ்வளோ போயிருப்பாருன்னா 180 கிலோமீட்டர் போயிருப்பார். கரெக்டாக? சரி, மொத்தம் வந்து 600. மொத்தம் 600ல் 180 மைனஸ் பண்ணால் 420. ஸோ இனிஷியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் both of them is 420. So distance equal to speed, same direction, sorry opposite direction. அப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் 150 into time. ஸோ இதை கட் பண்ணும்போது 0 0 15 1 3 4 12. அப்போ t equal to 14/5 hours அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து எங்கேருந்து இங்கே க்யூவிலேருந்து சொல்லும்போது distance equal to speed in the time, travel distance both of them is same. So speed 90, time 14/5. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் 18. எஸ். ஸோ இந்த ரெண்டே மல்டிப்ளை, இப்போ 18 into 14 ஆன்சரு. 18 டேபிளும் படிக்க சொல்லியிருக்கேன், 14 டேபிளும் படிக்க சொல்லியிருக்கேன். அது படிச்சிருந்தால் இது ஈஸியாக இருந்திருக்கும். சப்போஸ் அப்படி படிக்காதவங்க நோட் பண்ணிக்கோங்க. 8 நாள் 8 4 சார் 32. அப்போ ஆன்சர் 2ன்னு முடியும். 2ன்னு முடிகிறது ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த யூனிட் டிஜிட் டெக்னிக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். திஸ் கொஸ்டின், a boat
goes 30 km downstream in 3 hours, 18 km upstream in 3 hours. அதாவது ட்ராவல் டைம் வந்து சேம் 3 hours தான். we know that ஸ்பீடுன்னு சொல்லும்போது அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னால் எதிர்த்து போகிறது, போட்டோட ஸ்பீடு மைனஸ் கரண்டோட ஸ்பீடு. இதுவே டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னால் சேம் டைரெக்ஷனில் போகிறது, போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் கரண்டோட ஸ்பீடு, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து டைம் சேம்ங்கிறனால we know that distance equal to speed into time, times equal to distance by speed. இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஓகேவா? இப்போ இதுதான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு 30 என்னது டவுன் ஸ்ட்ரீம், போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் கரண்டோட ஸ்பீடு ஈக்குவல் டு 18 பை அப்ஸ்ட்ரீம், போட்டோட ஸ்பீடு மைனஸ் கரண்டோட ஸ்பீடு. ஸோ இதை கட் பண்ண ஆன்சர் வரும் R1 18, சரி 6ஆல் கட் பண்ணிக்கலாமா, 3 18 IR 30, மல்டிப்ளை பண்ண கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5BS மைனஸ் 5CS ஈக்குவல் டு 3BS ப்ளஸ் 3CS. இது இங்கே போகும் 2BS ஈக்குவல் டு இது இங்கே வந்துடும் 8CS. இதை கட் பண்ணால் 1, இது வந்து 4. ஸோ இது என்னங்கிற போட் டு ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்களா, போட்டோட ஸ்பீடு பை கரண்டோட ஸ்பீடு ஈக்குவல் டு 4/1. இதான் ரேஷியோ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4:1. ஓகேவா? ஃபைன். இதில் ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணுறது. ஓகேவா? இது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் 30/BS ப்ளஸ் CS ஈக்குவல் டு 18/BS மைனஸ் CS இந்த மாதிரி எழுதிச்சேன் அப்படின்னா இந்த இடத்துலையே சம்ம முடிச்சிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னா 4 + 1ன்னு வரும், இங்கே 4 - 1ன்னு வரும். 4 - 1 3, கட் பண்ண ஆன்சர் 6. 4 + 1 5, கட் பண்ண ஆன்சர் 6. சேமாக வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி சேமாக வருதான்னு பார்த்தாலே போதும், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஜென்ரலாக நான் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா இது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலாம் என்ன பண்ணுறது, பட் இதுவே ஓகே தான். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை ட்ரை பண்ணுற மெத்தடை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், உங்களுக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க் அது கேட்டிருக்காங்க. ஏங்கிறது ஒரு செட்டு, அதில் 24 பைப் இருக்குது. 80% ஆஃப் தி டேங்கை உங்களுக்கு வந்து 60 நிமிஷத்தில் பண்ணுது. அப்போ ஏ அப்படிங்கிற பைப்பு 80% 16 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. பிங்கிற பைப்பு 3/10 5 மினிட்ஸில் பண்ணுது. சிங்கிற பைப்பு 1/3 செட் சி 20 பைப்ஸ் half ஆஃப் தி ஒர்க்கை எம்டி பண்ணுது. ஓகேவா? அப்போ இது வந்து 20 மினிட்ஸு, இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபுல் இது கொடுக்கல, அப்படியே ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாக மாற்றுறோம். முதல்ல ஹாஃப் அப்படின்னா இது வந்து என்ன மாறும், 40 மினிட்டாக மாறும். இது 5 அப்படின்னா எனக்கு 50/3 மாறுமா? எஸ். இது வந்து 4/5ன்னு வச்சுக்கலாமா? 80% என்னது /100ன்னு வரும். அப்போ வந்து 0 கட்டிடும், 4/5 தான். 4/5 வந்து 16. அப்போ வந்து ஃபுல் எவ்வளோ 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கண்டிஷனில் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆஃப் ஆஃப் தி பைப் ஆஃப் செட் ஏ வாஸ் க்ளோஸ்ட். இதில் உள்ள பாதி பைப் க்ளோஸ் பண்ணால் 20 நிமிஷம் எடுக்கக்கூடிய டைமில் எனக்கு இப்போது 40 நிமிஷம் எடுக்கும். ஏன்னா வேலையால் குறையும் போது டைம் என்ன ஆகும், கூடும். அந்த கான்செப்ட் இஸ் ஓகேவா? அடுத்து பி செட்டில் ஆல் ஆர் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா? இல்லை வந்து ஒன்லி ஹாஃப். ஓகே, அப்போது பி செட்டில் ஒன்லி ஹாஃப் ஆஃப் தி பைப் வாஸ் ஓப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதி இது க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னாலும் பாதி இது ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொன்னாலும் சேம் தான். அப்போ இதுலேயுமே பி என்ன ஆகுதுன்னா டபுள் த டைம் ஆகும். அப்போ 100/3 வந்து டைமாக இருக்கும். சி என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ணலை, அப்படியே இருக்குது. அப்போ சி நெகட்டிவ் ஒர்க்கு, இது வந்து 40 மினிட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா, நான் ஒரு எஃபிஷியன்சின்னு ஒன்று எடுக்கணும். ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி அதாவது ஒர்க் டன்னு ஒன்று எடுத்து நான் இதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி தான் சால்வ் பண்ணணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், 60% ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்?
ஸோ ஒரு ஒர்க் டன் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரியுமா, இப்போ எப்படினாலும் இந்த 40 கட்டாக தான் போகுது. ஏன்னா 40 நிமிஷம் இது நெகட்டிவ் கட் ஆகிரும். அப்போ நான் எந்த ஒர்க்லாம் எடுக்கலாம், நான் 100/3 ஒர்க் டன்னாக எடுத்துக்கிறேன். அப்படின்னா டிவைட் பண்ண தேவையில்லை, இது வந்து 1. அப்போ எனக்கு வந்து இதை டிவைட் பண்ணேன் அப்படின்னா இதே 100/3 தான் கிடைக்கும். இது வந்து என்னது, டைம் டேக்கன் 60%, 60/100. ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா ஐ காட் 20 minutes. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 20 minutes. ஸோ நீங்கள் இந்த 100/3க்கு எந்த நம்பர் எடுத்தாலும் ஆன்சர் வரும். ஆனால் கட் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த சம் ஈஸியான சம் தான். ஏன் அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஏவும் சியும் கட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 6th கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் என்னது, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் கியூ? பிக்கும் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? வி நோ தட் distance equal to speed into time. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். the train cover the distance of 4 hours, distance in 4 hours at speed. அதாவது டைமும் ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் பேருக்குனா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சு மட்டுமே என்னால் ஆன்சர் பண்ண முடியும். the train cover the same distance 3 hours 80 kilometer. இதுவும் சேம் தான், அந்த ரெண்டையும் பேருக்குனாலும் கிடைக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சும் ஆன்சர் வரும், 2 வச்சும் ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. The question can be answered by using either statement alone. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டினுமே கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணலாம். வித் அ ஒர்க் டன் பை எக்ஸ் ப்ளஸ் 2 men in x days is equal to the work done by x plus 15 men in x minus 10 days. ஓகே ரைட்டு. இப்போ என்ன அப்படின்னா x plus 2 men எக்ஸ் டேஸ் பண்ண ஒர்க்கும் எக்ஸ் ப்ளஸ் 15 men எக்ஸ் மைனஸ் 10 days பண்ண ஒர்க்கும் சேம். இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உள்ள பிரிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 10x ப்ளஸ் 15x மைனஸ் 150. எக்ஸ் ஸ்கொயர் போயிடும். இது ஆல்ரெடி இங்கே 10 போயிடுச்சுன்னா இது ஒரு 5. இது இங்கே வந்துச்சுன்னா 3x ஈக்குவல் டு இது அங்கே வச்சுன்னா 150. x is equal to 50. x 50 வந்தாச்சு. அப்போ இதில் பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணோம், இதில் 50 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 52 men 50 நாளில் பண்ணுற ஒர்க்கும் இதில் 50 போட்டால் 65 men. சரி, அது ஓகே, அது நம்ம போட்டாச்சு. ரைட், அது இருக்கட்டும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், 26 men எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்க? சிம்பிள். அப்போ 52 men 50 நாள் ஒர்க் பண்ணுற ஒர்க்கு. 52 men 50 நாள் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்கன்னா 26 men எப்போ முடிப்பாங்க? ஆக்சுவலாக இது மென்னு, இது டே. மென் வந்து குறைஞ்சா டே வந்து கூடும். ஏன்னா மென் அண்ட் டே ஆர் இன்டெரக்ட்லி ப்ரொபோஷ்னல். இது 52 டிவைட் பை 2 போட்டு 26 மாதிரி இருக்குது. அப்போ இங்கே இன்ட்டு 2 போட்டு 100 வரணும். ஆன்சர் ஆப்ஷன் பி 100. ஒன்று இப்படி பண்ணலாம், இந்த டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைனா 52 பேர் 50 நாளில் பண்ணால் 26 பேர் எத்தனை நாளில் பண்ணுவாங்க? ஸோ இது வந்து இப்போ 52க்கு 50னா 26க்கு கம்மி தான் ஆகும். பட் நம்மளுக்கு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக தெரியும். அப்போ இங்கே ஃப்ளிப் பண்ணி போடணும். இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். இது 1, இது 2. அங்கே போகும்போது எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 100 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, ட்ரை பண்ணலாம் இது. ஓகே, 8th கொஸ்டின். இது பாருங்கள், எ பர்சன் வாக் 120 meters straight from his house, டேர்ன் ரைட் அண்ட் வாக். இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஒரு பர்சன் இப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ, ஒரு 120 meter ஸ்ட்ரெயிட்டு, டேர்ன் ரைட் அண்ட் வாக் ஒரு 80. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் டேர்ன் ரைட் வாக் ஆன் 200னா இது ஒரு 120, இது ஒரு 80 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தென் டேர்ன் லெஃப்ட் அகெயின் ஒரு 80, இங்கே ஒரு 80 வந்துட்டார். ஓகேவா, ரீச் ஹிஸ் ஆஃபீஸ். இஃப் ஹிஸ் ஆஃபீஸ் இஸ் எக்ஸாக்ட்லி சவுத் வெஸ்ட் டைரக்ஷன், சவுத் வெஸ்ட்டா, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஆமாம், சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் தான் ஆஃபீஸ் இருக்குது. விச் டைரக்ஷன் ஹீ இனிஷியலி வாக் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ்? இனிஷியலி அப்போ வெஸ்ட்டு, ஈஸ்ட் டைரக்ஷன், கிழக்க பார்த்து நடந்திருக்கும். ஸோ கிழக்கு பக்கமாக நோக்கி நடந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஈஸ்ட் அப்படிங்கிறது ஆன்சர் சி. ஓகேவா, ஸோ இது எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, அண்ட் 9th கொஸ்டின், வேல்யூ 1 வேல்யூ 2 கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினை பார்த்து பயப்படாதீங்க. தனித்தனியாக சம் சால்வ் பண்ணி வர்ற ஆன்சர் எது பெருசு சின்னதுன்னு பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்ம் லென்த் இருக்குது,
ட்ரெயினோட லென்த் இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்மை 15 செகண்டில் கிராஸ் பண்ணுது, 72 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஓகேவா? இங்கேயும் பிளாட்ஃபார்ம் லென்த்து, ட்ரெயினோட லென்த் இருக்குது, டைம் இருக்குது, ஸ்பீடு இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா டைமு கூட இருக்குது, ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கு, டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ வேல்யூ 1 ஈக்குவல் டு வேல்யூ 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். எப்படி? நம்மளுக்கு வந்து லென்த் ஆஃப் பிளாட்ஃபார்ம் லென்த்து, வெறும் லென்த்துனே கூட போடுவோம், ஏன்னா ஒன்று தான் தெரியாததாக இருக்குது. லென்த்து ப்ளஸ் 150 இதுதான் டோட்டல் லென்த்து. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸ்பீடு வந்து 72 இன்ட்டு டைம் வந்து 15. இது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கனால மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். 5/18 வந்து போடணும். ஓகே, இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 18 இதையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது 4, ஸோ 4 போடும்போது அதனால் 20, இங்கே எவ்வளோ வந்துடும்? 300 வந்துடும். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 300 மைனஸ் 150 ஈக்குவல் டு என்னது? 150. அப்போது வேல்யூ 1ஓட வேல்யூ வந்து என்னது? 150. வேல்யூ 2க்கு என்னது? இதே மாதிரி தான் பண்ணணும். அப்போ லென்த்து ப்ளஸ் 100 ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஸோ 5/18 போடணும். ஸோ கட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2, ஸோ இங்கே 250 இருக்கா? அப்போ எல் ஈக்குவல் டு 250 மைனஸ் 100 ஈக்குவல் டு 150. அப்போ இதுவும் 150 தான் வருது. அப்போ வேல்யூ 1 ஈக்குவல் டு வேல்யூ 2. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ வேல்யூ 1 வேல்யூ 2ங்கிறத பார்த்தே பயப்படாதீங்க. ஸோ அது என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சா போதுமானது தான். ஓகே, 2 சமம் ஒரே இதில் கொடுத்துருக்காங்க, சிம்பிள். இந்த கொஸ்டின் பாருங்கள், 10th கொஸ்டின் கேன் ஏ கம்ப்ளீட் த ஒர்க் அலோன் லெஸ் தென் 10 days. லெஸ் தென் 10 daysல ஏ இந்த ஒர்க்கை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி. எஸ் ஆர் நோ கொஸ்டின். நீங்கள் வந்து எஸ் அப்படின்னு சொல்லணும், இல்லைனா நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? ஏ அண்ட் பி டுகெதர் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 6 days அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏ அண்ட் பி டுகெதர் பண்ணுறது ஓகே. யாரோட எஃபிஷியன்சியாக தெரியுமா? இப்போ வந்து மொத்தம் 3 ஏ கொடுத்துருக்கணும், பி கொடுத்துருக்கணும், ஏ ப்ளஸ் பி கேட்கலாம். இப்போ ஏ கேட்குறாங்கன்னா, இது கேட்டிருக்காங்கன்னா பி கொடுத்துருக்கணும், ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்கணும். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க, பி அலோன் கம்ப்ளீட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்தா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஒரு இதோட பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேட்டா சஃபிஷியன்சி ரொம்ப எளிமையாக அட்டன் பண்ணலாம். ஓகே, 11th கொஸ்டின், இதுவும் பைப்பு தான். ஸோ ஏ அப்படிங்கிற பைப் வந்து 15 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது, பி அப்படிங்கிற பைப்பு 20 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. ஒரு லீக்கேஜ் இருக்குது, அதை நம்ம சின்னு வச்சுக்கிறோம், அது 30ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பைப் ஏ அண்ட் பி ஓப்பன் டுகெதர் பட் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆஃப்டர் 5 hours. அப்படின்னா ஏ அண்ட் பி 5 hours ஒர்க் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஹவ் மச் டோட்டல் டைம்னு கேட்டிருக்கான். டோட்டல் டைம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த டைம்லேருந்தே நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து 60 எல்சிஎம், அதாவது ஒர்க் டனாக வச்சுக்கிட்டேன். அப்படின்னா இது வந்து 4, அதாவது 60/15 4, 60/20 3, 60/30 2, இது -2ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ரெண்டும் சேர்த்து 7. அப்போ 2 பேரும் சேர்ந்து 5 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 35 ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க. 35 ஒர்க்கை மைனஸ் பண்ணால் மீதி 25 ஒர்க்கு இருக்குது. ஸோ 25 ஒர்க் இருக்கும்போது இப்போது லீக்கேஜும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ மொத்தம் 7ல் அப்போ இவனையும் சேர்க்கணும். அப்போ எனக்கு 5 தான் கிடைக்கும். அப்போது மொத்தம் வந்து 25 ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. 5 ஒர்க்கு தான் பர் ஹவர் முடியும். அப்படின்னா 5 hours ஆகும். ஸோ ஆன்சரில் 5 hours இல்லை ஆப்வியஸ்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 மணி நேரம், இப்போ ஒரு 5 மணி நேரம், மொத்தம் 10 மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இதை கரெக்டாக நோட் பண்ணணும். டோட்டல் டைம் கொடுத்துருக்கனால தான் நம்ம 10 போடுறோம். எத்தனை மணி நேரம் கழிச்சு அது ஃபுல்லாக தண்ணிலாம் போச்சுங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்களே, எப்போ ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படின்னா நம்ம வெறும் ஆன்சர் 5 தான் போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கவனமாக இருக்கணும். இந்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின், எ மேன் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் ட்ராவலிங் 2/3 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீடு. அப்போ ஸ்பீடு கொடுக்கல, 2/3 இருக்காங்க. அரைவ்டு 30 minutes லேட் டு ஹிஸ் ஆஃபீஸ். ஆமாம், ஸ்பீடு குறைச்சா டைம் கூட தான் செய்யும்.
find the time taken to reach the office if he travel 25% more than his usual speed. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம். 2/3 ஆஃப் யூஷுவல் ஸ்பீடுன்னு சொல்லும்போது இது 30 minutes லேட்டு. அதாவது ஸ்பீட் ரேஷியோ இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டைம் ரேஷியோன்னு தெரியும். ஸோ 2/3 ஆஃப் ஹிஸ் யூஷுவல் ஸ்பீடுன்னு சொல்லும்போது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னது? ஒரு பார்ட். இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் ஒரு பார்ட்டு. அந்த ஒரு பார்ட்டு தான் 30 minutes. ஸோ அதை பெருக்கும்போது 60 minutes அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும், 90 minutes அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். அதாவது இது எதை மீன் பண்ணுதுன்னா, யூஷுவலாக நான் 60 நிமிஷத்தில் போயிடுவேன், இது வந்து யூஷுவல். இப்போ 30 நிமிஷம் லேட் ஆகி 90 நிமிஷத்தில் போகிறோம், இது வந்து என்னது? டைம். அப்போ ஸ்பீட் ரேஷியோ 90:60 இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் என்னது? 3:2. இது வந்து ஸ்பீட் ரேஷியோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம்னு போடுவோம். ஜென்ரலாக நீங்கள் என்னட்டு வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம்னு போட்டிங்கன்னா ஸ்பீடு 3 யூஷுவல், டைம் வந்து 60, அரௌண்ட் 180. சும்மா இப்படி வச்சுப்போமே, அரௌண்ட் 180. அப்போ இப்படி இருக்கும்போது சரியா, இப்போ இந்தளவுக்கு போக தேவையில்லை, நான் இதில் பர்சன்டேஜ் வச்சே கூட நான் இது முடிக்கிறேன். என்னென்னா இப்போ எனக்கு 60 நிமிஷம் போகுது, அதாவது ப்ராப்பராக போகிறதுக்கு 60 நிமிஷம். என்னோடய ஸ்பீடு 1/3 ரெடியூஸ் பண்ணால், ஓகேவா, என்னோடய ஸ்பீடை 1/3 இங்கே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1/3 ரெடியூஸ் பண்ணால் 1/2 கூட்டணும். ஸோ இதில் 1/2 கூட்டின மாதிரி 90 வந்துடுச்சு, இது ஓகே. ஸோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைன் த டைம் டேக்கன் தான் கேட்டிருக்காங்க. 25% இன்க்ரீஸ் பண்ணால், 1/4 இன்க்ரீஸ் பண்ணால் 1/5 குறையுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ 60 நிமிஷத்தில் 1/5 குறையும். ஆன்சர் 48 minutes அப்படிங்கிறது எனக்கு வந்துடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைம் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பி கொடுத்துருந்தாங்க. பட் வந்து எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ஆன்சர் ஆப்ஷன் டி தோணுது. த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் ஈவன் வித்தவுட் யூஸிங் எனி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது கொஸ்டின் நம்பர் 12. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்ம சொன்னது ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா நிறையா கொஸ்டின் பார்க்கும்போது நம்மளுக்கு மேபி வந்து சால்வ் பண்ணுறது இஷ்யூஸ் வரலாம். பட் இது பார்த்த அளவுக்கு எனக்கு வந்து ஆன்சர் டி. ஏன்னா அந்த ஆப்ஷன் இருக்கிறலான்னு சொல்கிறேன். ஜென்ரலி டேட்டா சஃபிஷியன்சியில் அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நான் இப்போ பி போடுறதுல வந்து பிரச்சனை கிடையாது. பட் அந்த ஆப்ஷன் இருக்கும்போது எனக்கு ஆன்சர் வருது அப்படிங்கும்போது அந்த ஆன்சர் போடலாங்கிறது எனக்கு தோணுது. இல்லை பி தான் வருமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், we can discuss. Okay, then 13th question, a b be the two numbers where LCM is L, HCF is H. Consider following. ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸாக கேட்டிருக்காங்க. இப்போ a இருக்குது, b இருக்குது, மல்டிபிள் ஆஃப், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர் இஸ் மல்டிபிள் ஆஃப் LCM அண்ட் HCF அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். ஓகேவா? ஸோ L இஸ் டிவிசிபிள் பை a or b. L என்னது? LCM. LCM என்னது? இட் இஸ் அ நம்பர் divisible by, yes, it is a smallest number divisible by given set of number. ஸோ ஏயோ பியாலே கண்டிப்பாக அது டிவைட் ஆகணும். ஓகேவா? ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்து ஹெச் மேபி மல்டிபிள் ஆஃப் எல். இது எல்சிஎம், இது வந்து ஹெச்சிஎஃப். ஹச் வந்து மல்டிபிள் ஆஃப் எல் இல்லை, எல் தான் மல்டிபிள் ஆஃப் ஹெச். ஓகேவா? ஸோ இது வந்து தப்பு. எல் மே நாட் பி டிவிசிபிள் பை ஹெச். எல்சிஎம் கண்டிப்பாக ஹச்சால் டிவைட் ஆகும். ஓகேவா? ஏன்னா காமன், நம்ம ஹெச்சிஎஃப்பை காமன் படிச்சிருப்போம், எல்சிஎம்மை காமன் அண்ட் அன்காமன் சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பாக எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப்பால் டிவைட் ஆகும். ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ 14th கொஸ்டின் சிலாகிசம். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்ப்போம், வென் டயக்ராம் மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது நாட் டிஸ்ட்ரிபியூட்டட், நாட் டிஸ்ட்ரிபியூட்டட், டிஸ்ட்ரிபியூட்டட், நாட் டிஸ்ட்ரிபியூட்டட், டிஸ்ட்ரிபியூட்டட், டிஸ்ட்ரிபியூட்டட். நாவல்ஸ் கட்டாயிரும். சம் புக்ஸ் ஆர் ஸ்டோரிஸ், சம் புக்ஸ் ஆர் ஸ்டோரிஸ் கரெக்டு. அடுத்து வேறு என்ன இருக்குது? ஓகே, இந்த ரெண்டையும் பார்த்தா ஸ்டோரி ஸ்டோரி, ஏன்னா ஸ்டோரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இந்த ரெண்டும் கொண்டு வரணும். இப்போ நோ நாவலிஸ் போயம், ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ்னா நோ நாவலிஸ் போயம் இது வரும். அப்போது ரெண்டாவதும் கரெக்டு. இப்போ அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா
சம் புக்ஸ் ஆர் நாட் போயம். இதுங்க வர்ற அளவுக்கு இதில் எதுவுமே இல்லை. இப்போ ஆல்ரெடி வந்த ரிசல்ட்டை பார்ப்போமா? இப்போ நோ நாவலிஸ் போயம் வந்தாச்சு, சம் புக்ஸ் ஆர் ஸ்டோரிஸுங்க வந்திருக்கு. நாவல் போயம், இது வந்து புக்கு போயம். ஓகே ரைட்டு. அப்போ நாவல் கண்டுபிடிக்க முடியும். எஸ், இங்கே பாருங்கள், இதுவும் பார்ப்போமா? நாவல்ஸ் வந்து பாசிட்டிவ் தான், இங்கே நெகட்டிவ். நாவல்ஸை கட் பண்ணிக்கலாம். சம் புக்ஸ் இருக்குது, இங்கே போயம் இருக்குது. இது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அப்போது சம் புக்ஸ் ஆர் நாட் போயம் அப்படிங்கிறதா வரும். ஸோ தட் இதோட கன்க்ளூஷன் ஆப்ஷன் டி 1 2 3. ஓகேவா? இது வந்து நான் ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணுறது. இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், நாவல், எல்லா நாவல்ஸுமே என்னது? ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு நோ ஸ்டோரி இஸ் போயம். இது வந்து போயம். ஸ்டோரியும் போயமும் என்ன ஆகக்கூடாது? டச் ஆகக்கூடாது. அப்போது நாவலும் போயமும் டச் ஆகாது. நோ நாவல் இஸ் போயம் அப்படிங்கிறது கரெக்டான பதில். ஓகேவா? தென் சம் புக்ஸ் ஆர் நாவல், இது வந்து புக்ஸு. இது வந்து புக்ஸு. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், சம் புக்ஸ் ஆர் நாவல் சொல்லும்போது சம் புக்ஸ் ஆர் ஸ்டோரி. அப்போ ஃபஸ்ட்டு இதுவும் கரெக்டு, ரெண்டாவதும் கரெக்டு ஆஸ் பர் வென் டயக்ராம். கீழே சம் புக்ஸ் ஆர் நாட் போயம். இந்த போயம் பாருங்கள், இந்த போயம் இந்த புக்கை ஆக்கிரமிப்பு பண்ணலாம். ஆனால் என்ன தான் பண்ணாலும் இந்த உள்ளே இருக்கிற பார்ட்டு இதை அதால் டச் பண்ண முடியாது. ஸோ தட் சம் புக்ஸ் ஆர் நாட் போயம் அப்படிங்கிறது என்னது தான்? கரெக்டு தான். ஆன்சர் ஆப்ஷன்ஸ் டி. ஸோ வென் டயக்ராம்லையும் பண்ணலாம், ஃபார்முலா மெத்தட்லையும் பண்ணலாம். ஓகே. 15th கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின், இன் how many days A alone complete the work. அப்போ A alone complete the work வேணும் அப்படின்னா அப்போது B கொடுத்துருக்கணும், A + B கொடுத்துருக்கணும். ஆல்ரெடி இந்த மாடலில் ஒரு சம் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1ல் A + B டுகெதர் கேன் கம்ப்ளீட் 12 days கொடுத்துருக்காங்க. இதை வச்சு மட்டும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், B half as efficient as A. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னா, ஏயோட எஃபிஷியன்சி 2 அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி 1ன்னு வச்சுக்கலாம். அண்ட் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 36 days. இங்கே பாருங்க, எஃபிஷியன்சி பாதி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ கம்ப்ளீட் த ஒர்க் இன் 36 daysன்னு சொல்லும்போது அப்போ ஏ 18 நாள்லேயே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏ வந்து 18ங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நான் ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 alone sufficient. ஸ்டேட்மெண்ட் 2 alone sufficient. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க? ஆப்ஷன் ஏ, த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அலோன் பட் கேனாட் பி ஆன்சர் பை யூஸிங் அதர் ஸ்டேட்மெண்ட் அலோன். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2023 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு பண்ணலாம், 2 வச்சு பண்ணலாம், அப்படி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ பட் இப்போ இப்படி தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏயோட மீனிங் ஸ்டேட்மெண்ட் 1 அலோன், நாட் 2 அலோன், ஸ்டேட்மெண்ட் 2 அலோன், நாட் 1 அலோன். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு பண்ண முடியாது. ஸோ அதை வி ஹாவ் டு அக்னாலேஜ். ஓகேவா? ஃபைன். 16th கொஸ்டின், எ பர்சன் வாக் 200 மீட்டர் இன் எ சர்டன் டைரக்ஷன். ஏதோ ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்காருப்பா. சரி, இப்படி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இனிஷியல் டைரக்ஷனு. டேர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் 100. சரி, 100 தேவையில்லை, சரி சும்மா போட்டு 100. அண்ட் ஹீ டேக்ஸ் 135 degree கிளாக் வைஸ் டைரக்ஷன். பாருங்கள், இப்படி கட் பண்ணால் 90 degree, இப்படி கட் பண்ணால் தான் 135 degree. அப்போ 135 degree இப்படி கிளாக் வைஸ் வந்துட்டுருக்காரு. எவ்வளோ? அரௌண்ட் ஒரு 300 வந்துட்டுருக்காரு. 300 கொஞ்சம் லென்த் தான். ஓகேவா? தென் ஹீ டேக்ஸ் 90 degree ஆன்டி கிளாக் வைஸ். 90 டிகிரினா இதோட பெர்பெண்டிகுலர் இப்படி வரணும். ஓகேவா? ஏன்னா இப்படி போயிட்டுருக்காரு, இப்படி வந்தால் 45 degree, இப்படி வந்தால் தான் என்னது 90 degree. அப்போது இந்த ஆங்கிளில் மேலே போயிட்டுருக்காரு. ஹீ ஃபேஸஸ் நார்த் ஈஸ்ட். ஆமாம், இதன் டைரக்ஷன் அங்கே தானே ஆரம்பித்தோம். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்னா இப்போ போகிற டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? நார்த் ஈஸ்ட். இனிஷியலி ஸ்டார்ட், இனிஷியலி என்ன டைரக்ஷனு? ஈஸ்ட்டு. ஆன்சர் ஈஸ்ட். ஆல்ரெடி இதே மாதிரியே ஒரு சம பார்த்துருக்கோம். என்ன, இதில் வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேயா? இது பாருங்கள், பெர்ஃபெக்ட் ஹெச்சிஎஃப்ஸ் கொஸ்டின். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 ரோப் இருக்குதுன்னு சொல்லிட்டாலே, இந்த ரோப்பு, மில்க்கு, மெஷர்மெண்ட்டு, கட் பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன், இந்த மாதிரி சினாரியோ எது வந்தாலுமே ஹெச்சிஎஃப் தான். ஓகேவா? இல்லை கன்சிக்யூட்டிவாக டைம் போயிட்டுருக்கு, பெல் அடிக்கணும், ஸ்கூலில் இது பண்ணணும், இல்லைனா வந்து இத்தனை டைமுக்கு ஒருக்கா வராங்க, இத்தனை டைமுக்கு ஒருக்கா போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை அப்படின்னா வந்து டிராஃபிக் சிக்னலு 10 செகண்டுக்கு ஒரு ஒரு ஆக்ஷன் கன்சிக்யூட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து எல்சிஎம்மில் வரும். ஓகேவா? இதை பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது பாருங்கள் 75 120 195 is cut into pieces such that each piece from each rope of same length. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன வேணும்? இது என்னது? HCF அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 75னா என்னது? இப்போ 75 அப்படிங்கிறது என்னது? மல்டிபிள் ஆஃப். இதை பிரித்து பார்ப்போமா? ஸோ இது வந்து 15க்கு 5 வந்து 75, 15க்கு 8 வந்து 120, இது வந்து 15க்கு 13 வந்து 195. ஓகேவா? ஸோ இதில் காமனாக இருக்குது 15 தான். அப்போ 15 தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ HCF வந்து நம்மளுக்கு 15 அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்கான்? த மேக்ஸிமம் பாசிபிள் லென்த் ஈச் பேப்பர் வந்து 5ன்னு கொடுத்துருக்கான். இல்லை, நம்மளுக்கு என்னது 15ன்னு வரணும். ஸோ ஒன்று வந்து தப்பு. ரெண்டாவது த மினிமம் நம்பர் ஆஃப் சச் பீசஸ். அதான் நமக்கு ரெண்டு கொஸ்டின் தான். ஒன்று டைரக்ட் HCF இல்லைனா நம்பர் ஆஃப் பீசஸ். இதில் எத்தனை பீஸு? 5, இதில் 8, மொத்தம் 13, இங்கே ஒரு 13, மொத்தம் 26 பீஸ். ஆமாம், 26ன்னு கொடுத்துருக்கான். இது கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸோ இந்த கொஷின் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஈஸியான கொஷின் தான். ஓகே, அடுத்து மறுபடியும் ஒரு சிலாகிசம். இது பாருங்கள், ஆல் கேட்ஸ் ஆர் மேமல். இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட். சாரி, மேமல் வந்து நாட் டிஸ்ட்ரிபியூட்டட். அதாவது சம்முன்னா ஆல் பக்கத்தில் வந்தால் டிஸ்ட்ரிபியூட்டட், சம்முன்னா நாட் டிஸ்ட்ரிபியூட்டட், நோன்னா ரெண்டுமே என்னது? டிஸ்ட்ரிபியூட்டட். இதான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இதை பார்த்தோன்னா மேமல் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, இதுவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. இப்போ மொதல் ரெண்டு வச்சு எனக்கு வந்து கன்க்ளூஷன் கிடையாது. அடுத்து அக்வாட்டிக் இப்படி பண்ணிக்கலாம். அப்போ வந்து சம் மேமல்ஸ் ஆர் நாட் ரெப்டைல், அப்படிங்கிறது எனக்கு கரெக்ட். ஓகேவா? அடுத்து இந்த ரெண்டை வச்சு பண்ண முடியாது, இந்த ரெண்டை வச்சு பண்ணியாச்சு, இந்த ரெண்டில் காமன் இல்லை. அப்போ அவ்வளோதான். ஆன்சர் 2 ஒன்லி. பாசிபிளி ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படி தான் கொடுக்கல. அப்போ நம்ம பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வெண்டைகிராம் வச்சு பண்ணுறவங்களுக்கு சொல்லுவோமா? இப்போ கேட்டு ஆல் கேட்ஸ் ஆர் மேமல். அடுத்து சம் மேமல்ஸ் ஆர் அக்வாட்டிக். சரி, நோ அக்வாட்டிக் இஸ் ரெப்டைல். ஓகே, இங்கே பாருங்கள், சம் மேமல்ஸ் ஆர் அக்வாட்டிக்கு, நோ அக்வாட்டிக் இஸ் ரெப்டைல். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ சம் கேட் ஆர் அக்வாட்டிக். கேட் அக்வாட்டிக்கை டச் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். அப்போ இது வந்து பாசிபிள். ஸோ சர்டன் ஆன்சர் கிடையாது. அப்போ இது தப்பு. நோ கேட் இஸ் ரெப்டைல். இந்த ரெப்டைல் இங்கே இருக்குல்ல, இந்த ரெப்டைலு இங்கே கூட இருந்திருக்கலாம். எனக்கு என்னது? அக்வாட்டிக்கை டச் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அப்போ இதுவும் சர்டனாக கிடையாது. அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா? சம் மேமல்ஸ் ஆர் நாட் ரெப்டைல். சரி, இந்த அக்வாட்டிக்கும் ரெப்டைலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இங்கே கொஞ்சோண்டு ஒரு மேமல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேமல் ரெப்டைலாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் கன்க்ளூஷன் 2. ஸோ வெண்டைகிராம் வச்சும் பண்ணலாம், ஃபார்முலா மெத்தட்லாம் பண்ணலாம், நோ இஷ்யூ. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவுமே மில்க்மேன் சொல்லும்போது எனக்கு வந்து என்னது? இது HCF அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஓகேவா? ஸோ 3 ஜார் இருக்குது, 55 லிட்டர், அடுத்து வந்து 127 லிட்டர், அடுத்து 175 லிட்டர். ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, மெஷரிங் கேன் ஆஃப்டர் a different number of exact measurement of milk in the jar leaves the same amount of milk unmeasured. which means என்ன அப்படின்னா, இந்த 3 நம்பரை நான் ஒரு நம்பரால் டிவைட் பண்ணணும். it have to give the same remainder. ஸோ unmeasuredனா ரிமைண்டர், சேம் அமௌண்ட் ஆஃப்னா சேம் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் தி லார்ஜஸ்ட் செட் கேன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு எப்படிலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்? 2 பேர் ஆன்சர் பண்ணலாம். ஒன்று, சாய்ஸ்லேருந்து இதை டிவைட் பண்ணி பார்க்க போகிறீங்க, 3 நம்பரையும் டிவைட் பண்ண போகிறீங்க, சேம் ரிமைண்டர் வந்துச்சுன்னா ஆன்சர். ஓகேவா? அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அந்த நம்பர் லார்ஜாக இருக்கணும், லார்ஜஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 8 வச்சும் பண்ணுறேன், 12 வச்சும் பண்ணுறேன், 18 வச்சும் பண்ணுறேன், 24 வச்சும் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எதில் லார்ஜஸ்ட், அதாவது எல்லாத்துலேயுமே வந்துச்சுன்னா கூட, இப்போ இந்த 4த்துலேயுமே வந்துச்சுன்னா கூட 24 தான் ஆன்சராக வரும். ஏன்னா வந்த நம்பரில் பெரிய நம்பர் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? இதுதான் நீங்கள் வந்து எதுவுமே தெரியலனா பிளைண்டாக எடுத்து பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மீதி இருக்குது, ரிமைண்டர் இருக்குதுன்னு சொன்னாலே அந்த கான்செப்ட்டுக்கு இதை ஏன்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க, சின்னு வச்சுக்கோங்க. ஏபி வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 72 இதை எடுக்க போகிறீங்க. பிசி வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 48 இதை எடுக்க போகிறீங்க.
ஏசி வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் 120 இது எடுக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு யூ கோயிங் டு டேக் ஹெச்எஃப். ஸோ 48 72 120 இது எல்லாமே 12 மல்டிபிள். 4 12 48 10 12 120 6 12 72. இப்போ உங்களுக்கு 12ன்னு தோணும். ஆனால் 12 எடுத்ததுக்கு அப்புறமே 6 4 10 இதில் காமனாக 2 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 24. அதாவது தீஸ் 3 நம்பர்ஸ் ஆர் மல்டிபிள் ஆஃப் 24 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 24 டிவைட் பண்ணும்போது தான் ஈக்குவல் ரிமைண்டர் வரும். அண்ட் 24 இஸ் தி லார்ஜஸ்ட் டிவைசர் which divides this number and gives the same remainder. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். A man step out his house and walk speed 6 km/h 20 minutes. ஓகே, ஸோ 20 நிமிஷம் நடந்தால் 20ங்கிறது என்னது 1 மணி நேரத்தில் 1/3. அப்போ இதில் ஒரு 1/3 என்னது 2. ஓகே, சரி நடக்கிறாரு. இப்படி நடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறாரு. தென் டேர்ன் ரைட் அண்ட் வாக் 12 km/h 50 minutes. 50 மினிட்ஸ்னால் காமன் நேரம். 12 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு 12 மணி நேரம் வேகத்தில் காமன் நேரம் நடந்தால் எவ்வளோ போகலாம்? 3 கிலோமீட்டர் போகலாம். ரெண்டாவது டேர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் 4 km/h அரை மணி நேரம். மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகம்னா அரை மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர். சரியா? அடுத்து சரி இங்கே தான் இருக்கார். இப்போ பாருங்கள், இது ஸ்டார்டிங், இது எண்டு. இதை இப்படி ஒரு டயக்ராமாக நான் போட்டேன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் 3, இந்த டிஸ்டன்ஸ் 4. 3 4 இருந்துச்சுன்னா இது என்னது 5 ஆஸ் பர் பிதாகரஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஆஸ் பர் பிதாகரஸ் √3² + 4² ஈக்குவல் டு √9 + 16 ஈக்குவல் டு √25. ஆன்சர் 5. ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். ஓகே, இது கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். 21 இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகேவா? இதுலேயும் கவனிங்க. பைப் ஏ வந்து 20 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. ஆஃப்டர் ஒர்க்கிங் 5 hours இட் எஃபிஷியன்சி டிக்ரீசஸ் பை 50%. ஓஹோ, சரி ஓகே. ஹவு லாங் இட் வில் டேக்? சரி ஓகே கைஸ், கவனிங்க. நான் வந்து ஒர்க் டனை 40ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏயோட எஃபிஷியன்சி வந்து 2. 5 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்குன்னா 5 × 2 வந்து என்னது 10 ஒர்க்கை முடிச்சிருக்கோம். அந்த 10 மைனஸ் பண்ணால் மீதி 30 ஒர்க் இருக்குது. இப்போது இதோட எஃபிஷியன்சி என்ன ஆகிடுச்சு? 50% குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த 2ங்கிற எஃபிஷியன்சி இப்போ என்ன மாறிடுச்சு? 1 மாறிடுச்சு. அப்போ இப்போ 30 ஒர்க் இருக்குது. 30 ஒர்க்கு எவ்வளோ நேரத்தில் முடிக்கும்? 1 டிவைட் பண்ணால் 30 மணி நேரம். அப்போ 30 hour அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஆன்சர் பின்னு தோணும். ஆனால் கொஸ்டினை ஃபுல்லாக படிங்க, அந்த எரர் கவனிங்க. ஹவு லாங் வில் த பைப் டேக் டு ஃபில் த டேங்க் கம்ப்ளீட்லி? இப்போ ஹவு லாங் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா டோட்டல் டைமை மீன் பண்ணுது. அப்போ முதல்ல ஒரு 5 மணி நேரம், இப்போ ஒரு 30 மணி நேரம், டோட்டலாக 35 hours. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த இதில் கவனமாக இருக்கணும். ஓகே, 22 பாருங்கள். அகெயின் ஒரு ஈஸியான சிலாகிசம். என்ன அப்படின்னா ஆல் மேங்கோ ஃப்ரூட்டு ஆப்பிள். ரைட்டு. இப்போ இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது மைனஸ். நாட் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகேவா? இப்போ இதை வச்சு எதுவுமே கன்க்ளூஷன் வராது. ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்னு தான் நான் போடணும். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா எய்தர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எய்தர் இருந்தால் நம்ம காம்ப்ளிமெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு என்ன பார்க்கணும்? கன்க்ளூஷன் மட்டும்தான் பார்க்கணும். நோ கன்க்ளூஷன் இருக்கா? இருக்குது. மேங்கோ ஆப்பிள். இதை வச்சு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் இருக்கா? இருக்குது. மேங்கோ ஆப்பிள். அப்படி இருந்தால் எய்தர் திஸ் ஆர் திஸ், தட் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ இதை நம்ம காம்ப்ளிமெண்ட்டில் தெளிவாக பார்த்துருக்கோம். சிலாகிசங்கிற டாப்பிக்கில் தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ நோ ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும், அதோட பாசிட்டிவ் இருக்கான்னு பார்க்கணும், கன்க்ளூஷன்லாம் மட்டும்தான் பார்க்கணும். மேபி வென் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா கைஸ் கவனிங்க. மேங்கோ, ஆல் மேங்கோஸ் ஆர் ஃப்ரூட், சம் ஃப்ரூட் ஆர் ஆப்பிள். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆப்பிள்ங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா இந்த ஆப்பிள் மேங்கோ ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருக்கலாம். இந்த ஆப்பிள் மேங்கோ ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சோண்டு டார்கெட் பண்ணியிருக்கலாம், டார்கெட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள். நோ மேங்கோ இஸ் ஆப்பிள். ஆமாம் கரெக்டு, ஆனால் டச் பண்ணியிருக்கலாம். சம் மேங்கோ இஸ் ஆப்பிள். ஆமாம் கரெக்டு, ஆனால் டச் பண்ணாமலும் இருக்கலாம். அப்போ இது கரெக்டாக இருந்தால் இது தப்பு, இது கரெக்டாக இருந்தால் இது தப்பு. ஸோ தட் எய்தர் 1 or 2 அப்படிங்கிறது நம்ம போடுறோம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். A 4-digit number n such that divided by 4, 5, 6, 8 leaves the remainder
1 2 3 5 கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு நம்பரை 4 டிவைட் பண்ணால் 1 ரிமைண்டர், எல்லாமே ரிமைண்டர். ஓகேவா? அடுத்து ஒரு நம்பரை 5 டிவைட் பண்ணால் 2 ரிமைண்டர். அதே நம்பரை 6 டிவைட் பண்ணால் 3 ரிமைண்டர். அதே நம்பரை 8 டிவைட் பண்ணால் 5 ரிமைண்டர். ஓகேவா? ஆக்சுவலாக இது பண்ணணும் அப்படின்னா இது எந்த டாபிக் கீழே வரும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிவைசர் டிஃப்ரெண்ட் ரிமைண்டர் பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிவைசர் அண்ட் ரிமைண்டர் இஸ் சேம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் வருது இப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதை டிவிசிபிலிட்டி ரூலை அப்ளை பண்ணி மட்டும்தான் பண்ணணும். அப்போ தான் டைம் வந்து குயிக்காக முடியும். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ வந்து 5 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2. சரி, இங்கே பாருங்கள், இது 63 முடியுது. அப்போ 5 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2 வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. மீதி எல்லாத்துக்கும் 2 2 தான் வரும். ஏன்னா 55 65 75 யூனிட் டிஜிட் பார்த்தாலே போதுமானது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 6 டிவைட் ஆகணும். 6 டிவைட் ஆகணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? அது வந்து ஈவன் நம்பராகவும் இருக்கணும். 3 அதாவது 2 3 டிவைட் ஆகணும். 6 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? சரி, இப்போ 6க்கு பார்க்கலாமா இல்லை வேறு எதாவது பார்க்கணும்? இல்லைங்க 4 பார்த்துடலாம். 4க்கு என்னது? லாஸ்ட்டு 2 டிஜிட் பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பாருங்கள். லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கள். எனக்கு ரிமைண்டர் 1 வருதான்னு பாருங்கள். இப்போ இது வந்து 76 போக மீதி ரிமைண்டர் 1 வருது. அப்போ இது இருக்கட்டும், ஹோல்டரில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இது என்ன வரும்? 60 டிவைட் ஆயிரும். அடுத்து 64 போச்சுன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும், 3 வந்துடும். 3 தான் இருக்குது. அதுவும் கரெக்டாக இல்லையே, எனக்கு ரிமைண்டர் 1 வருது. அப்போ இது தப்பு. ஓகே, அப்போ எனக்கு இப்போ 2 ஆன்சர் இருக்குது. சரியா? ஸோ 8க்கு செக் பண்ணி பார்க்கலாம். 8 டிவைட் பண்ணும்போது 5 ரிமைண்டர் வேணும். இதை டிவைட் பண்ண லாஸ்ட் 3 டிஜிட் 1 8 மீதி 2 16 மீதி 1 2 16 ரிமைண்டர் 1 தான் வரல. பட் 8 பண்ணும்போது எனக்கு 5 வரணும். அப்போ இதுவும் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ இந்த இதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு 9999 அந்த எல்சிஎம்மால் டிவைட் பண்ணணும். ஒரு ரிமைண்டர் வரும். அந்த ரிமைண்டர் இதை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த காமன் டிவைசர் 3 மைனஸ் பண்ணால் இதில் இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரில் 3 மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர். ஓகேவா? பட் இதை நான் அப்படி பண்ணவே மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா இதை ஷார்ட்கட்டில் தான் பண்ணியாகணும், டிவிசிபிலிட்டி ரூலில் தான் பண்ணணும். இப்படி டிவைட் ஆச்சுன்னா அந்த ரிமைண்டர் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். இந்த மாடலில் கொஸ்டின் 2 வருஷத்துக்காக வந்துகிட்டு இருக்குது. 2025லையும் வந்திருக்கு, 2022 வந்திருக்கு, 2021லேயும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. 2024 இது ஒரு டைரக்ஷன் தான். படத்தை மட்டும் வரைகிறோம், ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாடல் இருக்குன்னா இந்த மாதிரி தான் 2024 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். அதனால் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஹச் இஸ் 15 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் ஐ. நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு. ஹச் இஸ் 15 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் ஐ. அப்போ ஐ இங்கே இருக்குது, ஹச் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு 15 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஐ இஸ் 4 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் ஜே. கே இஸ் 7 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் ஜே. இது 7, இது கே, இது 7. அடுத்து எல் இஸ் 5 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் கே. ஈஸ்டில் எங்கே இருக்குது? எல், இது யார்? 5. அடுத்து எம் இஸ் 8 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் எல். 8, இது 7. அப்போ இந்த ஹைட் 8னா கரெக்டாக 15 ஒரு நேர்கோட்டில் வரும். ரைட்டா? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இது வந்து எம். என் இஸ் 6 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் என். 6னா எவ்வளோ? இங்கே வந்து 6, இது வந்து என். ஓகேவா? ஸோ கொஸ்டின் இப்போ என்ன அப்படின்னா அங்கே இருக்குது எ பர்சன் ட்ராவல் ஃப்ரம் ஹச் டு எல் த்ரூ தீஸ் ரோடு. இப்போ வந்து ஹச்என் ரோடு இருக்கா? எனக்கு தான் ஜாயிண்டிங்கில் என்ஹெச் ரோடு இருக்குது. அப்போ இங்கேயும் ரோடு இருக்குது. ஓகேவா? டச் ஆகிடுச்சு, கரெக்டாக டச் ஆகிடுச்சு. ஹச் டு எல் போகணும். ஹச் இங்கே இருக்குது, எல் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போது இது 6ன்னு போட்டிருக்கேன், பரவாயில்ல. பட் இது வந்து 5 வரும், இது வந்து 4 வரும். இந்த டோட்டல் லென்த்து 9, இது ஒரு 8. 9 + 8 ஆன்சர் என்னது? 17. ஸோ ஆன்சர் 17ங்கிறது வந்துடும். ஸோ இதில் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்படி போகிறோம், இல்லை இப்படி கூட போகலாம். 15 4 7 5 அப்படி போகலாம். அது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 25th கொஸ்டின். எஸ், பாதி முடிச்சிட்டோம். ஸோ கொஸ்டின் இன் how many hours A B C together empty the tank C alone empty in 72. அப்போது C வந்து 72 கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏபி இன்ஃபர்மேஷன் தெரியாது. அது தெரிஞ்சால் நான் இதை பண்ணிடுவேன். ஓகேவா?
ஏபி டுகெதர் எம்டி இன் 24. பரவாயில்லையே, டுகெதர் கொடுத்துருக்காங்களா? அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட். ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட். ஏன் இங்கே ஏபி கொடுத்துட்டாங்க, இங்கே சி இருக்குது. அப்போ சேர்த்து ஏபிசி என்னால் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2, அதாவது ஸ்டேட் 1 வச்சு என்னால் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு பண்ண முடியுதா முடியலங்கிறத நான் செக் பண்ணணும். பிசி டுகெதர் கேன் எம்டி த டேங்க் இன் 36 hours. பிஎஸ்சியும் வந்தாச்சு, சி ஆல்ரெடி கொடுத்துருக்கான். ஏ எங்கே? ஏ இல்லாமல் எப்படி ஏபிசி பண்ணுறது? அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு பண்ண முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் அலோன் பட் cannot be answered by using other statement alone. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஏ. இந்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் ஆர் சம் இன்ஜினியர்ஸ் ஆர் மேனேஜர். ஆர்னா எஸ்ஆர் நோ கொஸ்டின் தான். எஸ்ஸா நோவா அப்படிங்கிற பதில் நம்மளுக்கு வரணும். ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ், சம் கிராஜுவேட்ஸ் ஆர் மேனேஜர். இந்த ரெண்டையும் கன்க்ளூட் பண்ணி எனக்கு ஆன்சர் வராது. ஓகே, இந்த ரெண்டையும் கன்க்ளூட் பண்ணி ஆன்சர் வராது. ஒன்று எஸ்ஸாகவும் இருக்கலாம், நோவாகவும் இருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. த கொஸ்டின் cannot be answered even by using both statement together. நான் சால்வ் பண்ணால் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் வென் டயக்ராமில் பண்ணிங்கன்னா இன்ஜினியர், ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ், சம் கிராஜுவேட்ஸ் ஆர் மேனேஜர். சம் கிராஜுவேட்ஸ் ஆர் மேனேஜருங்கிறது இப்படி இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி தான். அப்போது சம் இன்ஜினியர்ஸ் ஆர் மேனேஜரா அப்படின்னா இந்த இன்ஜினியரும் மேனேஜரும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போ எஸ்ஸா நோவானா எஸ்ஸாவும் இருக்கலாம், நோவாவும் இருக்கலாம். அப்போ ஐ டோன்ட் கெட் த சர்டன் ஆன்சர் ஃப்ரம் திஸ் கிவன் டேட்டா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா கரெக்ட். பாருங்கள். தெர் ஆர் n pair of numbers each having only 2 positive integers. அப்போ 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நம்பர் இருக்குது. எல்சிஎம் வந்து ஹெச்எஃப், எல்சிஎம் ஹெச்எஃபோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஈஸ்ட் ஹெச்எஃப் ஈக்குவல் டு 12:1. இது 1 இருந்தால் இது 12 இருக்கணும், அதுதான் ரூலு. அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப். எல்சிஎம் இன் ஹெச்எஃப் ஈக்குவல் டு 1452. ஹவு மெனி பேர்ஸ் ஆர் தேர்? ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கவனமாக தான் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா வி நோ தட் த ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் இன்டு ஹெச்எஃப். ஸோ 1452 ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஸோ 11 பாருங்கள், இந்த 2 கூட்டம் 6, இந்த 2 கூட்டம் 6, அப்போ 14 டிவைட் ஆகும். ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 12 × 11 × 11 இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு இந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ 11 வந்து மொத்தமே 2 தான் இருக்குது. 11 வந்து மொத்தமே 2 தான் இருக்குது. அப்போது ஹெச்எஃபாக இருக்கணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக 11 இருக்கணும். ஏன்னா மொத்தம் 2 11 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெச்எஃப் எல்சி எப்படி இருந்தீங்கன்னா இங்கே ஒரு 11 போட்டுட்டு இங்கே 12 × 11 போடலாம். இப்போ உங்களுக்கு என்ன அந்த ரேஷியோ வந்து வந்துடுச்சு, கரெக்டாக? அப்போ 11 காமனாக வச்சுட்டு தான் மீதி தான் போடணும். இப்போ 12 எப்படிலாம் போடலாம்? ஆக்சுவலாக 1 × 12ன்னு போடலாம், 2 × 6ன்னு போடலாம், 3 × 4ன்னு போடலாம். இதில் 1 × 12 நான் போட்டாச்சு. 6,2 போடலாம். அதாவது இதை வந்து 22 66ன்னு போட்டால் ஹெச்எஃப் 11 வந்துடும். ஆனால் எல்சிஎம் இங்கே 2 காமனாக வந்ததுனால எனக்கு இங்கே 12 வந்து ஒரு சைடு வராது. ஓகேவா? யோசிச்சு பாருங்கள். இது என்ன வரும்? இது வந்து 11 × 6, 11 × 2. இப்போ எல்சிஎம்மில் வந்து இந்த 6 வந்துடும். அதனால் எனக்கு 132, அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து வராது. இந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ அது அடி வாங்கிடும். அண்ட் இந்த ரேஷியோவும் அடி வாங்கிடுச்சு. 1:3 ரேஷியோ மாறிடுச்சு. அப்படியே தப்பு. ஓகேவா? இப்போ ரெண்டாவது இது நம்பரில், இது நம்பரே சொல்கிறேன். ஓகேவா? நம்பர் ஏ பி. ஏ வந்து 11, பி வந்து 12 × 11. இப்படி எடுத்திங்கன்னா இதோட ஹெச்எஃப் வந்து 11, எல்சிஎம் 11 காமனாக இருக்குது. ஸோ அது 12 தான் இருக்கும்போது எனக்கு 12:1ங்கிறது என்னது வந்துடும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது அப்போ நம்ம 6,2 வந்து போடக்கூடாது. 4,3, 4,3னா இங்கே வந்து 33, இங்கே வந்து 44. ஓகேவா? இப்படி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து என்ன நம்பர் வந்துடும்? நம்பர் 33 44 போட்டாங்க கூட ஹெச்எஃப் வந்து 11 வந்துடும். எல்சிஎம் வந்து 11 × 4 × 3. ஏன்னா 4 3 தான் காமனாக இருக்குது. ஸோ காமன் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ரூல் என்ன தெரியும்னா, ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமன் நம்பர், எல்சிஎம் அப்படின்னா காமன் அண்ட் அன்காமன். ஸோ இதில் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறது என்ன அப்படின்னா,
முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ண போகிறீங்க. 12 இன்ட்டு 11 இன்ட்டு 11 வந்துடுச்சு. இதில் 11 வந்து காமனாக இருக்குது, ரெண்டுலேயும் போட்டலாம். இந்த 12 எப்படி போட போகிறீங்க? 1,12 ஒரு வே, 6,2 ஒரு வே, 3,4ங்கிறது ஒரு வே. ஸோ இந்த இது கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா காமன் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 1 2 2 பாசிபிலிட்டி. ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த அப்ரோச்சில் எடுத்திங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, திஸ் கொஸ்டின் பாருங்கள். A and B ஸ்டார்ட் ஃப்ரம் சேம் பாயிண்ட். சர்க்குலர் ட்ராக் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 7. அப்போ சர்க்குலர் ட்ராக் ரேடியஸ் அப்படின்னா 2πr நமக்கு தெரியும். அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 7 கட் பண்ணால் 44 கிலோமீட்டர் தான் டோட்டல் கோர்ஸ் ஆஃப் லென்த். ஓகேவா? வாக் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், இப்படி தான் போகிறாங்க. சேம் டைரக்ஷனாக ஆப்போசிட் டைரக்ஷனாக? ஒருத்தங்க சேம், ஒருத்தங்க வந்து கிளாக் வைஸ் 20 கிலோமீட்டர் போகிறாங்க, ஒருத்தங்க ஆன்டி கிளாக் வைஸ் 8 கிலோமீட்டர் போகிறாங்க. வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B அலாங் தி சர்க்குலர் ட்ராக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் 44. இவங்க 20 பேர் இருக்காங்க, இவங்க 8 பேர் இருக்காங்கன்னா மொத்தம் 28. 44ல் நீங்கள் 28 மைனஸ் பண்ணால் மீதி 16. அப்போ ஆன்சர் 16 கிலோமீட்டர். அப்போ இவங்க 8 வந்திருப்பாங்க, இவங்க 20 வந்திருப்பாங்க. இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 16 அப்படிங்கிறது கிடைக்கும். ஈஸியான சம் தான், கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, 29th சம். ABC கேன் கம்ப்ளீட் 8 hour 12 hour 16 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ A 8 ஹவரில் ஃபில் பண்ணுது, B 12 hour, C 16 hour. ஒரு ஒர்க் டன் வச்சுக்கலாம். ஸோ 24 வச்சுக்கலாம், 48 வச்சுக்கலாம், 48 வச்சுக்கலாம். 16 2 32 48, 48 தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 48 வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து 3, இங்கே வந்து 4, 6 8 48. ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டினில் ஃபர்தர் ஒன்லி 1 person கேன் ஒர்க் அட் அ டைம். ஸோ லாஸ்ட் 2024 கேட்ட கொஸ்டின் மாடலு. ஆனால் இதில் கீவேர்ட்ஸ் இருக்குது, கவனிக்கணும். ஃபர்தர் 1 person கேன் டூ அட் அ டைம் அப்படின்னா அண்ட் நோபடி கேன் ஒர்க் ஃபார் 2 consecutive hours. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒர்க் பண்ணணும், அண்ட் ஒர்க் பண்ண ஆளே அடுத்த ஹவர் ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இட் இஸ் நெசசரி டு என்கேஜ் ஆல் அட்லீஸ்ட் ஒன்ஸ். அனைவரையும் ஒரு முறையாவது வேலை செய்ய வைக்க வேண்டும், எல்லாரையும் வேலை செய்ய வைக்கணும். அண்ட் இதில் வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹவர்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ட்விஸ்ட்டு. அப்போ இது ஒரு கீவேர்டு, ஆல்டர்னேட்டிவ் கன்சிக்யூட்டிவ் இது ஒரு கீவேர்டு, 2-3 கீவேர்டு இருக்குது. அப்போ மேக்ஸிமம் அப்படிங்கிற இடத்துல மினிமம் கொடுத்தா சம்மு மாறிடும். ஓகேவா? யோசிச்சு பாருங்கள், ஒரு வேலையை நல்லா இழுத்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யார் கம்மியாக செய்வாங்களோ, அதாவது கொஞ்சம் ஒர்க்கு இல்லைனா எஃபிஷியன்சி கம்மியாக இருக்க ஆளை நம்ம வந்து வேலைக்கு அனுப்புவோம். நல்லா சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்க ஆளை நம்ம வேலைக்கு அனுப்புவோம். ஸோ இது வந்து டைம், இது வந்து என்னது எஃபிஷியன்சி. அப்போ மேக்ஸிமம்னு சொல்லும்போது எஃபிஷியன்சி கம்மியாக இருக்க ஆளை நீங்கள் அதிகமாக என்கேஜ் பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் ஃபஸ்ட் வந்து ஆரம்பிச்சிடுறேன். முதல்ல சி, ஏன்னா எல்லாமே 12 13 இருக்குது. முதல்ல சியை ஒர்க் பண்ணுறேன், ரெண்டாவது பியை ஒர்க் பண்ணுறேன், மூணாவது சியை ஒர்க் பண்ணுறேன், நாலாவது ஏயை ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ எல்லோரையும் ஒரு டைமாவது சேர்த்தாச்சு. அடுத்து சிபி 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 சிபின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், சி எவ்வளோ ஒர்க் பண்ணோம்? 3, பி 4, சி 3, பி 4. இதுவே ஒரு 16 ஒர்க் ஆச்சு. இதுவே ஒரு 16 ஒர்க்கு. எனக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 48. இப்போ சி 3, பி 4ன்னு சொல்லும்போது ஒரு செட்டு 7, ஓரேல் 7, ஈரேல் 14, மூவேல் 21, 4 28. இப்போ பாருங்கள், 16 28, திஸ் இஸ் அரௌண்ட் 30 40 44. அடுத்து நான் சியை போட்டேன் அப்படின்னா அது ஒரு 3 47. அதுக்கடுத்து பிஏ போட்டேன் அப்படின்னா வரும். இப்போ நம்ம செக் பண்ணிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சியை ஒர்க் பண்ணியாச்சு 13. அப்போ ஆன்சர் 13க்கு மேலே. வெயிட் பண்ணுங்கள், 13 hour அண்ட் ஏன்னா ஒரு ஒர்க்கு பெண்டிங் இருக்குது. பி வந்து 4 ஒர்க் பண்ணுவார். அப்போ 13 hour 1/4, அதாவது 13.25 மணி நேரம் அப்படிங்கிறது ஆன்சர். 13 hour 1/4 hour. எஸ், 13 1/4 hour அப்படிங்கிறத ஆன்சர். பட் இதில் 13 இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் சொல்லும்போது இதை முடிக்கிறதுக்கு 13 மணி நேரத்தில் முடிக்கிற அவசியம் இல்லை, 13.25 மணி நேரம் ஆகும். ஸோ ஆன்சர் 13 இருக்குது, நம்ம அதை எடுத்துப்போம். ஓகே, 30th கொஸ்டின் பாருங்கள். ஆல்ரெடி பார்த்து அதே சேம் சிமிலர் மாடல் தான். ஸோ n செட் ஆஃப் நம்பர் ஈச் ஹேவிங் ஒன்லி 3 பாசிட்டிவ் டிஸ்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. த LCM இஸ் ஈக்குவல் டு 231, HCF இஸ் 11. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், LCM ஈக்குவல் டு வீணோ HCF இன்ட்டு
ரேஷியோ ஆஃப் தி நம்பர். அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா எல்சிஎம் 231 ஈக்குவல் டு 11 இன்ட்டு ரேஷியோன்ட்டு வருமா? அது அப்படி இருக்கட்டும் சும்மா. இப்போ கட் பண்ணி பார்த்தா என்ன வரும்? ஆக்சுவலாக இந்த எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர் நம்மளுக்கு தெரியும். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர்னா 231 இன்ட்டு 11. நீங்கள் ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த நம்பரை பெருக்குமே என்ன வரும்னு தெரியும். ஃபேக்டரைஸ் பண்ணால் திஸ் இஸ் 21 இன்ட்டு 11, இது ஒரு 11. லாஸ்ட்டாக பார்த்தா அதே சம் மாதிரி தான். இதில் 21 இருக்குன்னா 21 நீங்கள் எப்படிலாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ட்டு 21, 7 இன்ட்டு 3 இந்த மாதிரி போடலாம். பட் இங்கேருந்து நம்மளுக்கு 3 நம்பர் இருக்குது. என்ன நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் 11 அப்படிங்கிறது கண்டிப்பாக காமனாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேவா? அதுக்கு அடுத்து இன்னொரு 11 இருக்குது, இன்னொரு 21 இருக்குது. எனக்கு எல்சிஎம் வந்து 11 இன்ட்டு 21, இது வந்து 11 அப்படின்னும்போது காமன் அண்ட் அன்காமன், இதுதான் அந்த காமன், இது அன்காமன். அப்போ அன்காமனாக இருக்கிறத நான் கொஞ்சம் பிரித்து போட போகிறேன். அப்போது என்னோடய பேர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 11, ஏன்னா இன்னொன்று இல்லை, என்ன டிஸ்டிங்கிற வார்த்தை இருக்குது. இல்லைனா 11 ஒரு நம்பர் கூட எடுக்க முடியும். பட் டிஸ்டிங்னா நான் வேறு நம்பராக எடுக்கணும். ஓகேவா? சரி, 11 இருக்குது. அடுத்து 11 இன்ட்டு 3, ஏன்னா 21 3 இன்ட்டு 7 போட்டிருக்கீங்கல்ல. அப்போ 11 இன்ட்டு 3, 11 இன்ட்டு 7, தட் மீன்ஸ் 11, 33, 77. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 காமனாக இருக்குது அண்ட் 3யும் 7ஆக இருக்குது. அதை பெருக்குனா உங்களுக்கு ஹெச்சிஎஃப்பும் வந்துடும், எல்சிஎம்மும் வந்துடும். இது வந்து கிளியராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 11 வச்சுக்கிட்டு இங்கே அதே 33 வச்சுக்கிட்டு இந்த 3 அங்கே கொண்டு போயிடலாம். ஏன்னா அது 21, 11 இன் 21 என்ன வந்துடும்? 231 வந்துடும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, அப்போது இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு 11 போட்டுக்கலாம், 7 கொண்டு வந்துக்கலாம், 77. இங்கே என்ன போட்டுக்கலாம்? 231 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து ஸோ 3 எங்கே கொண்டு வந்துடலாம்? 33 எங்கே போட்டுக்கலாம். அடுத்து 77 எங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 231 எங்கே போட்டுக்கலாம். அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி, இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஒரு 4 பாசிபிலிட்டி வரையலாம். ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், நான் நோட் பண்ணிச்சோங்க. இந்த 4 நம்பரை எப்படி டிஸ்டிங்யூஷாக போடலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. நம்ம 4 பாசிபிலிட்டியில் போட்டிருக்கோம். 4 நம்பரில் ஐ வாண்ட் 3 நம்பர்ஸ், ஆன்சர் 4C3, தட் இஸ் 4C1 ஈக்குவல் டு 4, ஆன்சர் 4. ஸோ இதில் வந்து பெர்மிட்டேஷனை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மொத்தம் 4 நம்பரில் எனக்கு 3 நம்பர் வேணும், மாற்றி போடணும், ஆனால் டிஸ்டிங்யூஷாக இருக்கணுங்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க, மேபி இட் வில் பி ஹெல்ப் டு யூ. ஓகே, ஸோ 31 இது பாருங்கள். ஸோ ஸ்கூல் டிசைட் டு பை ஏ சர்டன் நம்பர் ஆஃப் பென்ஸ். ஓகே, பென்னு வாங்கன்னு ஆசைப்படுறாங்க. ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் டு 5 கிளாஸஸ், 5 கிளாஸ் கொடுக்கணும். கவனிங்க, 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ் இப்படி கொடுக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் வித் இன் த கிளாஸ் கெட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென். கிளாஸில் இருக்கவங்க ஈக்குவலாக பண்ணிக்கணும். அப்போ கிளாஸ் 1ல் 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக போகணும் அப்படின்னா அந்த நம்பர் 2, 3, 4, 5, 6ஆல் டிவைட் ஆகணும். அப்போது அப்படி டிவைட் ஆகிற நம்பர் என்ன தான் இருக்குது? 60 தான் இருக்குது. டிவைட் ஆகிற நம்பர் என்னது? எல்சிஎம் வந்து 60. அப்போ 60 பெண்ணை ஒரு கிளாஸுக்கு கொடுக்கணும், மொத்தம் 5 கிளாஸுக்கு. அப்போ ஆன்சர் 300. ஸோ ஒரு சிம்பிள் கொஸ்டின், இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே கைஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். ட்ரெயின் சர்டன் லென்த்து கொடுத்துருக்காங்க, ஒரு டி டைம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் லென்த்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெருசாக இருந்து வாட் இஸ் த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு பாஸ் கன்வென்ட் துரின்னு கொடுத்துரு இந்த மாதிரி கேட்டாங்கன்னு இது தேவையே இல்லை. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. பட் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம கிடைக்கிற டைமில் வந்து நான் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேன். மொத்தமே ஒரு 50 கொஸ்டின் இருக்குன்னா மொத்தமாகனா இது ஒரு குவான்ஸ், அதாவது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்லாமல். ஓகேவா? இந்த 50ல் 20 to 30 கொஸ்டினுக்கு மேலே நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி கேள்விகளை உட்காரக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோடய சஜெஷன்ஸ். ஓகே, ஏன்னா நோட் பண்ணிக்கோங்க சும்மா. அப்புறம் ஏன்னா இதோட டீட்டெயில் இது நம்ம ஏன்னா இது பேசும்போது ஒரு 4 மினிட்ஸாவது இதில் ஆகும். ஓகேவா? இது எக்ஸாமில் ட்ரையே பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் பாருங்கள். நான் எக்ஸாமில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு இது என்ன அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் மாதிரி மாடலில் வந்தால் தான் நம்ம குயிக்காக எடுக்க முடியும்.
புது கொஸ்டின்ஸ் அங்கே போய் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் இதுவும் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா ஈக்குவேஷன் எழுதணும், அதை சால்வ் பண்ணணும், அதுக்கான இது கிடையாது. ஓகேவா? இது பாருங்கள், ஏ ட்ரெயின் ஓவர்டேக் 2 பைசைக்கிள். இது வந்து யூபிஎஸ்சி 2025 கேட்டது. யூபிஎஸ்சி 2025 கேட்ட சேம் மாடல். 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ஆன்சர் வரும். ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான். ஏன்னா இது நம்ம ரெகுலராக பார்த்துருக்கோம். வி நோ தட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா? அப்போ இதில் என்ன கொடுத்துருக்கான், 12 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 9 செகண்ட்லையும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, டிஸ்டன்ஸுங்கிறது லென்த் ஆஃப் தி ட்ரெயின், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, அப்போ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் மைனஸ் 12 இன்டு 12, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் மைனஸ் 15 இன்டு, சாரி ஃபஸ்ட்டு 9 ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 9, ரெண்டாவது 12. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் s minus 12 into 9 equal to s minus 15 into 12, 3 9, 4 12, 4s minus 36 equal to, sorry 3s minus 36 equal to 4s minus 60, s equal to என்ன வந்துடும் உங்களுக்கு 24 அப்படிங்கிறது வந்துடும். இந்த 24 ஏதாவது சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் 24 போட்டு பாருங்கள். அப்போ 12 into 9 into கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது, மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். 5/18, 9 9, 20 18, 1 6, 6 30 ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ யூபிஎஸ்சியில் 20 ஆன்சர் வந்துச்சு, இதில் 30 வந்திருக்கு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், வென் டயக்ராம். ஸோ மொத்தம் 200 பேர் இருக்காங்க. ஸோ 3 என்டிட்டியா, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் 3 வட்டம் போட்டுக்கலாம். 1 2 3. இது ப்ராப்பர் டினாமினேஷன் போட்டாலே போதுமானது. ஓகேவா? இப்போ மேத்ஸு 120, சயின்ஸு 90, வேறு என்ன இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, இட் ஃபோன் 120 லைக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், 90 சயின்ஸு, 50 லைக் போத் மேத்தமெட்டிக்ஸ். சரி, காமனாக இருக்கா 50 லைக் போத் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். இது வந்து 50. நோ ஸ்டூடெண்ட் ஹூ லைக் இங்கிலீஷ் லைக் அதர் சப்ஜெக்ட். அப்போ இங்கிலீஷ்க்கும் அதெல்லாம் கிடையாதுன்னா இது எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ இது 50னா இது வந்து 70, இது 40, மொத்தம் அரௌண்ட் 160. ஆனால் மொத்தம் இருக்குது 200. அப்போ இதில் மைனஸ் பண்ணால் இது யார் வருவா, 40 பேர் இங்கே வருவாங்க. சரி, என்ன கேட்டிருக்காங்க, தென் ஹவ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி இங்கிலீஷ் 40. அவ்வளோதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ டயக்ராம் ஒழுங்காக போட்டால் வில் கெட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், இது நார்மலாக நம்ம பார்க்குற மாடல் தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா 50 men கம்ப்ளீட் த ஒர்க் இன் 46 days. அப்போது 50 men 46 நாளில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 2300 இவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. தே பிகின் ஒர்க் பேட்ச். பட் என்னது 5 நியூ மெயின் ஜாயின் ஆஃப்டர் 10 days. ஓகேவா? இப்போ வந்து 10 நாளைக்கு ஒர்க்கா 5 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஓகே, இப்போ முதல்ல 10 நாளைக்கு 50 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஒரு 10 நாளைக்கு 55 பேர், அடுத்த ஒரு 10 நாளைக்கு 60 பேர், அடுத்த ஒரு 10 நாளைக்கு 65 பேர். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 40 நாள் எழுதியிருக்கேன். இங்கே ஆன்சர் 30 35, நன் ஆஃப் திஸ் தான் இருக்குது. இது ஒரு 500, 550, 600, 650 கூட்டும்போது 500, 550, 600, 0 10க்கு 0 மீதி 1, 1000, 18, 19, 20, 23. அப்போ எனக்கு வந்துடுச்சு, இந்த வேல்யூ வந்துடுச்சு. அப்போ 10 20 30 40 நாளில் வேலை முடிஞ்சிருக்கு. ஆன்சர் சி. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இந்த அப்ரோச் தான் எடுக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ஒரு நல்ல கொஸ்டின்ப்பா. என்ன அப்படின்னா 8க்கு 4க்கு 1. கவனிங்க, இந்த டயக்ராம் அழகாக வரைஞ்சிக்கலாம். முதல்ல இப்படி டயக்ராம் வரைய தெரியணும். 1 2 3 4 5 6 7 கட் பண்ணால் 8 பீஸ் வரும். ஓகேவா? அடுத்து 4 1 2 3 கட் பண்ணால் 4 பீஸ் வரும். ஓகே, மீதி 1 தான் இருக்குது, ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லா சைடும் பெயிண்ட் அடிச்சிடுறோம். கொஸ்டின் என்னது, இந்த லாக் இஸ் கட் இன்டு ஸ்மால் கியூப் ஆஃப் ஈக்குவல் சைஸ். அப்போது ஒரு சென்டிமீட்டர் ஒரு ஃபீட் கணக்கில் வெட்டுறோம். ஓகேவா? த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் கியூப் பெயிண்டட் ஆன் 4 சர்ஃபேஸ் டு தட் ஆஃப் நம்பர் ஆஃப் கியூப் பெயிண்டட் ஆன் 3 சர்ஃபேஸ். 4 சர்ஃபேஸ் ஜென்ரலாக நமக்கு வராது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், 1 2 3 பின்னாடி விட 4, 1 2 3. அப்போ கார்னர் பீஸ் இருக்கு இல்லையா, கார்னரில் இருக்க பீஸ், கார்னர் இந்த 1, இது 1 2, கீழே 1 3, இங்கே 1 4, மொத்தம் 4 பீஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 சைடு பெயிண்டடாக இருக்குது. ஓகேவா?
சரி, இப்போ வந்து 3 சைடு பெயிண்டட் எதுலாம்? இந்த 4 பீஸை தவிர்த்து இங்கே பாருங்கள், 1 2 3 1 2 3 3 சைடாக இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 இங்கே ஒரு 6, கீழே ஒரு 6, கீழே ஒரு 6 பீஸ் இருக்குமா? அப்போ இதுவே என்னாச்சு, ஒரு 12 ஆச்சு. ப்ளஸ் சைடில் பாருங்கள், 1 2 இங்கே 1 2 இங்கே ஒரு 4, மொத்தம் 16. அப்போ 16 இதை கட் பண்ணால் 1:4 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். திஸ் கொஸ்டின் பைப் ஏ 8, பைப் பி 6. ஓகே, கவனிங்க. பைப் ஏ 8, பைப் பி வந்து 6. நான் இப்போது 24 கூட வச்சுக்கலாம், இல்லை 48 இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ 24 3 24 6 4 24 இது எஃபிஷியன்சி. ஓகேவா? பைப் ஏ பைப் பி ஓப்பன் ஆல்டர்னேட்டிவ்லி ஃபார் 1 hour ஈச். ஸ்டார்டிங் வித் பைப் ஏ இந்த டேங்க் கெட் ஃபில்டு. ஹவு லாங் த பைப் ஃபில் டு டேங்க்? ஓகே, டைம் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் வித் ஏ தான். 2 மணி நேரத்துக்கு 7 × 3 × 3 6 மணி நேரத்துக்கு 21. ஓகேவா? ஃபைன். 7ஆம் மணி நேரம் யார் போவா? ஏ போவாங்க. ஏ 3 ஒர்க்கு, 21 + 3 24. அப்போ பெர்ஃபெக்டாக 7 மணி நேரத்தில் முடியுது. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு ஈஸி கொஸ்டின் தான். ஓகே, இது பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் வேல்யூஸ். ஸோ 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, சரி, இதுக்கு ஒரு வென் டயக்ராமாக போட்டுருவோம். கவனிங்க, இதில் போட்டுருமா? 300 ஸ்டூடெண்ட்ஸில் கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட்பால், கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட்பால் போட்டாச்சு. காமன் ஏதாச்சும் இருக்காங்களா? 30 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே ஆல் 3. இந்த மாதிரி காமனாக இருக்கிறத காமனாக உள்ளே போட்டுறணும். 30 நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து கிரிக்கெட் 150 120 100 ரெஸ்பெக்ட்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் 60 ப்ளே கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் கொடுத்துருக்காங்க. அது அட்லீஸ்ட்டுங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தம் 60. அப்போது இது வந்து 30, ஏன்னா 30 ஆல்ரெடி காமனில் இருக்குது. அடுத்து 50 வந்து ஃபுட்பால், பேஸ்கெட்பால். இது ஃபுட்பால், பேஸ்கெட்பால் 50 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 30 இருக்குன்னா இங்கே ஒரு 20. அடுத்து 40 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10. கொஸ்டின் என்னது? இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஒன்லி பேஸ்கெட்பால். பேஸ்கெட்பால் ஒன்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இது ஒரு 10. பேஸ்கெட்பால் வட்டத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. 10 + 30 + 20 இதை கூட்டினா ஒரு 60 வருது. மொத்தம் 100. 100 - 60 40. அப்போ வேல்யூ 1 வந்து 40. இது அப்படியே இருக்கட்டும். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ ப்ளே நன் ஆஃப் திஸ் கேம். நன் ஆஃப் திஸ் கேம் அப்படின்னா பாருங்கள், கிரிக்கெட் எல்லாம் சேர்த்து 150. ஓகேவா? சரி, சரி, ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் உள்ளே போடணும். இவங்க 30 30 20. நான் ஃபுட்பால் பார்த்துட்ருக்கேன். 30 30 20னா 60 80. 80 போக மீதி ஒரு 40. ஆல்ரெடி 40ன்னு எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ போதுமானது. இப்போது சி சர்க்கிள் ஃபுல்லாக 150 ப்ளஸ் ஒரு 40 ப்ளஸ் ஒரு 40. இதை கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? ஸோ சி ஃபுல்லாக சேர்த்தா ஒரு 150, எஃப் மட்டும் ஒரு 40, அடுத்து பாஸ்கெட்பால் மட்டும் ஒரு 40, இங்கே ஒரு 20 இருக்குது. இதையும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 150 200 250ங்கிறது வரும். ஓவராலாக 300. அதில் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50ன்னு வரும். அப்போது வேல்யூ 2 வந்து 50. அப்போது வேல்யூ 1 லெஸ் தேன் வேல்யூ 2 அப்படிங்கிறதா உங்களுக்கு ஆன்சர். இது ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கும். ஓகே, இந்த விஷயம் பாருங்கள். கண்டெய்னரில் மில்க்கும் வாட்டருக்கு ரேஷியோ இருக்குது. 10 லிட்டர் மில்கை மிக்சரை வெளியே எடுக்கிறோம், ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டரை போடுறோம். ஓகேவா? ஸோ 7:5 மாறுது. இந்த கொஸ்டினை சாய்ஸ்லேருந்து அப்ரோச் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இப்போ 7:3னா 10 பார்ட் இருக்குது. நம்ம 10 லிட்டர் வெளியே எடுக்கிறோம், மறுபடியும் என்ன பண்ணுறோம், உள்ளே ஊற்றிடுறோம். ரேஷியோ 7:5 மாதிரி இருக்குது. இது வந்து 12 பார்ட்டு. அப்போ இது 12, இது 10. இதோட எல்சிஎம் தான் மேக்ஸிமம் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அப்போது 12 10க்கு 60 வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. மீது எது வரைக்குமே வாய்ப்பு இல்லை. சரி, 60 வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். 60 7:3னா மொத்தம் 10 பார்ட்டு. அப்போ வந்து ஒரு பார்ட் 6. அப்போ இது 18, இது வந்து 42. இந்த மாதிரி உங்களுக்கு ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? 10 லிட்டர் வெளியே எடுக்கும்போது
10 லிட்டர் அப்படிங்கிறது 60ல் எவ்வளோ 1/6. அப்போ இதில் ஒரு 1/6 வெளியே எடுத்தால் 3 லிட்ரு வெளியே போகும். இதில் 1/6 எடுத்தால் 7 லிட்ரு வெளியே போகும். ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு இங்கே 35 வரும், இங்கே 15 வரும். அகைன் 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணும்போது இங்கே 25, இங்கே 35. இதை ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7:5. ஸோ ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகே, திஸ் கொஸ்டின் பாருங்கள். அகெயின் ஒரு வென் டயக்ராம். ஸோ ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு, இன்னொரு குரூப். ரைட், என்ன கொடுத்துருக்காங்க? 200 பேர் இருக்காங்க. ஏல வந்து 150, இது வந்து ஏ 150, பி 140, சி வந்து 130. இஃப் எவ்ரி பர்சன் சப்ஸ்கிரைப் எய்தர் எக்ஸாக்ட்லி 1 ஆர் ஆல் 3. அப்போது இந்த போத்லாம் கிடையாது. ஓகேவா, இதெல்லாம் கிடையாது. ஒன்று எக்ஸாக்ட்லி 1ஆக இருக்கணும், இல்லைனா ஆல் 3ஆக இருக்கணும். இந்த 3 தான். ஓகே, ஹவு மெனி சப்ஸ்கிரைபர் ஆல் 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்கள், இப்போது இதில் ஒரு சின்ன டெக்னிக் தான் கவனிங்க. இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேனுங்களேன். இப்போ இது என்னவாக இருக்குன்னா 150 மைனஸ் எக்ஸாக இருக்கும், இது 140 மைனஸ் எக்ஸாக இருக்கும், இது 130 மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஓகேவா, அப்போது 150 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 140 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 130 மைனஸ் எக்ஸ். இப்போ எல்லா எக்ஸையும் தூக்கிட்டேன், ஆனால் எனக்கு எக்ஸ் வேணும். அப்போ ஒரு எக்ஸு ஈக்குவல் டு மொத்தமாக என்னது 200. அவ்வளோதான். இதை போட்டால் போதும். எக்ஸும் கட்டாயிரும். இது 2 எக்ஸு. அப்போ வந்து 2 எக்ஸ் அங்கே போயிடும். அப்போது 150, 250, 290, 390, 420. ஓகேவா, 420 மைனஸ் 200 ஈக்குவல் டு 2xன்னு வரும். ஸோ 220 ஈக்குவல் டு 2x, x is equal to 110. ஸோ கேட்டது ஆல் 3 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 110. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் நம்பர் ஆஃப் மென் கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் ஒய் டேஸ். ரைட்டு, இஃப் தெர் ஆர் 30% லெஸ் மென் தென் தி ஒர்க் ஃபினிஷ் இன் 12 days லேட்டர், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, எக்ஸை நான் 100 இனிஷியலாக பர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்க, நான் 100 மென்னு வச்சுக்கிறேன். 100 மென் ஒய் டேஸில் பண்ணுற ஒர்க்கும் 30% லெஸ் 70 மென்னு 70% ஆஃப் மென் வந்து ஒய் ப்ளஸ் 12 days பண்ணுற ஒர்க்கும் சேம். இதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இதுவும் கட்டாயிரும். 10y ஈக்குவல் டு 7y ப்ளஸ் 12 into 7 அப்படியே வச்சுக்கலாம். இதை இங்கே கொண்டு வரலாம். 3y ஈக்குவல் டு 12 into 7, 3யை கட் பண்ணால் இங்கே 4, y is equal to 28. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது ஒரு நல்ல மெத்தட், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். த கியூப் ஆஃப் சைடு 6 cm கொடுத்துட்டாங்க. பெயிண்டட் ஒன்லி இன் 2 ஆப்போசிட் ஃபேஸஸ். ஆப்போசிட் ஃபேஸில் மட்டும்தான் என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மொத்தம் 27 ஸ்மால் கியூப் இருக்குது. எல்லாமே கியூப் ஸ்மால் கியூபாகவே இருக்குது. சரி, ஓகே, இந்த 27ங்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 cm கியூபா, சரி அது இருக்கட்டும், கவனிங்க. இப்போ வந்து 27ங்கிறது n கியூப்ஸ் ஈக்குவல் டு 27, தட் இஸ் 3 கியூப் ஈக்குவல் டு 27, n ஈக்குவல் டு 3. ஸோ த மினிமம் நம்பர் ஆஃப் கட் அப்படின்னா n-2. அப்போ 2 + 2 + 2 ஈக்குவல் டு 6. 9 கட் கிடையாது, 6 கட். n-1 ப்ளஸ் n-1 ப்ளஸ் n-1 நம்பர் ஆஃப் கட் ஆஃப் கியூபுக்கு வந்து n-1 n-1 n-1. இதுவே கியூபாய்டாக இருந்தால் l-1 l-1 l-1. இங்கே n 3 இருக்குது, 3 - 1 2 அதனால் 6. 9ங்கிறது தப்பு, 1 வந்து தப்பு. த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஸ்மாலர் கியூப்ஸ் பெயிண்டட் ஒன் ஃபேஸ் அண்ட் த ஸ்மாலர் கியூப் நாட் பெயிண்டட் எனி ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது மொத்தம் உங்களுக்கு வந்து 6 cm. சரி கைஸ், கவனிங்க. 27 பீஸாக வரணும் அப்படின்னா நீங்கள் 6 கட் பண்ணணும். நம்ம நார்மலாக பண்ண மாதிரி தான் இது. இப்போ 6 cm வச்சுக்கோங்களேன். 2 cm 2 cm இந்த மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு என்ன வந்துடும்? நீங்கள் சொன்ன மாதிரி பீஸ் வந்துடும். கவனிங்க, இந்த கட்டு ஃபுல்லாக அங்கே ஒரு என்லார்ஜ் ஆகும். 1 2 நான் 4 கட்டு பண்ணியிருக்கேன். இப்போ 5 6 கட்டு பண்ணிட்டேன். ஓகேவா, ரைட். இப்போ வந்து ஒரு சைடு, அதாவது 2 சைடு ஆப்போசிட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, பின்னாடியும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு நல்லா பாருங்கள். ஸ்மாலர் கியூப் ஒன் ஃபேஸ்
தேட் அதாவது ஒரு சைடு பெயிண்ட் ஆகிருக்கணும். ஒரு சைடு பெயிண்டிங் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 பீஸு பின்னாடி இருக்க 9 பீஸ். அப்போது ஒரு 18 பீஸ் வந்து ஒன் சைட் பெயிண்டட். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்னது நாட் பெயிண்டட் ஆன் எனி ஃபேஸ். நாட் பெயிண்டட் எனி ஃபேஸ்னால் பாருங்கள் இந்த 9லேயும் பெயிண்ட் ஆகிருக்கு, பின்னாடி 9லேயும் பெயிண்ட் ஆகிருக்கு. அப்போ நடுவில் உள்ள ஒரு ரோ இருக்குது பாருங்கள், இந்த ரோ இந்த ஆங்கிளில். ஸோ இந்த உருட்டு மாதிரி வருது பாருங்கள், இது 1 2 3 4 5 6 7 8 9 நடுவில் 9 மட்டும் தான் பெயிண்டே ஆகலை. அப்போ ஆன்சர் 2:1. அப்போ இதோட ரேஷியோ 2ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன் சைடு பட் பை நோ சைடு ஈக்குவல் டு 2/1, தட் இஸ் 2. ஓகேவா? ஆன்சர் 2, ஆப்ஷன் பி 2 ஒன்லிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். எ பர்சன் ட்ராவல் ஃப்ரம் பாயிண்ட் எக்ஸ் டு ஒய் வேர் ஷீ half of the distance 30 km/h remaining 60 km. we know what is the average speed. ஸோ ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று டிஸ்டன்ஸ் சேமாக இருந்தால் 2s1 s2 by s1 plus s2. இதே டைம் சேமாக இருந்தால் s1 plus s2 by 2. இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் சேமு, அப்போ 2s1 s2 by s1 plus s2. இது 1, இது 3, இது வந்து 20, ஆன்சர் 40. ஆன்சர் ஆப்ஷனே 40. இதெல்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த மாடலும் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. ஸோ 6 AM 2 runners A and B started in the same direction. ஓகே, A complete 6 round per hour, B complete 4 round per hour. ஸோ சேம் டைரக்ஷனாக டிஃப்ரென்ஸ் பண்ணணும். அப்போது 6 - 4 வந்து 2, 2 round per hour அப்படின்னா ஒரு ரவுண்டுக்கு 30 minutes. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரவுண்டுக்கு 30 minutes. அப்போ டைம் எப்போ கேட்டிருக்கான்? 6:20 8 வரை கேட்டிருக்கான். இப்போ பாருங்கள், 6 மணிக்கு அது கிடையாது, அதுக்கடுத்து தான் கிராசிங். அப்போது 6:30க்கு ஃபஸ்ட்டு, 7க்கு 2வது, 7:30க்கு 3வது, 8க்கு 4வது, 8:30க்கு 5வது, இப்படி போய்கிட்டே இருக்கு. நம்மளுக்கு 6:20 8:05 வரைக்கும் கேட்டிருக்கான். 6:20க்கு அப்புறம் தான் 6:30 வருது. செலக்டட் மொத்தம் 4. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இப்படி பண்ணால் இது ஈஸி. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். அட் 2 km நார்த் ஜங்ஷன் எக்ஸ். சரி, ஜங்ஷன் எக்ஸுன்னு இருக்குது. ஏ அட் 2 km நார்த். அப்போ இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஜங்ஷன் ஏ இருக்குது. ஓகே, வாக் 8 km டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகே, அப்போது ஒரு 5 கிலோமீட்டர் எங்கே நடக்கிறாரு? சரி, 8 கிலோமீட்டர் ஈஸ்ட்டில் நடக்கிறார். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பி 4 km வெஸ்ட் ஆஃப் தி ஜங்ஷன். ஓகே, நார்த்து சவுத்து வெஸ்ட் இங்கே யார் இருக்கா? பி இருக்காங்க, 4 km. இவங்க என்ன பண்ணுறாங்க? 7 km நார்த் போகிறாங்க. 7 km, இது 2, இது வந்து ஒரு 5, இந்த மாதிரி நார்த்து போயிட்டாங்க. அப்போ இது 5. ஓகேவா? சரி, இப்போ என்ன கேட்குறாங்க கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு ஃபார் தே ஃப்ரம் த ஈச் அதர். இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்க. இப்போ ஒரு படமாக வரைஞ்சோம் அப்படின்னா, ஓகேவா, படமாக வரைஞ்சிங்கன்னா இங்கே இப்படி வரும். இது தனியாக எடுத்து பண்ணால் இந்த மாதிரி வரும். ஒரு இது 5, இது 8 + 4 12. இது என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. 5 12 4 13 நம்மளுக்கு தெரியும். ஆன்சர் 13. √5² + 12² வரும். √25 + 144 வரும். ட்ரினிட்டி நம்ம படிச்சிருக்கோம். என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? 3 4ன்னு வந்தால் 5ன்னு படிச்சிருக்கோம். 5 12ன்னு வந்தால் 13ன்னு படிச்சிருக்கோம். 6 8ன்னு வந்தால் 10, 60 80ன்னு வந்தால் 100. இதெல்லாம் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ட்ரினிட்டி. ஓகேவா? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 46 அகெயின் ஒரு சிலாகிசம். இது ப்ளஸ்ஸு மைனஸு 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 ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு எத்தனை? சரி, ஓகே. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? 4 கன்க்ளூஷன் இருக்கா? சரி, இதுலேருந்து ஏதாவது வருதான்னு பார்ப்போம். எக்கனாமிக்ஸ் வந்து ப்ளஸ்ஸு கூட தான் நிறைய எக்கனாமிக்ஸ் இருக்கா? எக்கனாமிக்ஸ் இல்லை. சரி, வேறு என்ன இருக்குது? எக்கனாமிக்ஸ் எங்கேயுமே இல்லையா? இல்லை, அதை விட்டுருங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஸர் எங்கேயாவது இருக்கா? ப்ரொஃபஸர் இங்கேயே பக்கத்தில் இருக்குது. இந்த 2 கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கட்டு. அப்போது சம் அனலைட்டிக்ஸ் நாட் பொலிட்டிஷியன் சாரிப்பா, சரியா? சம் அனலிஸ்டிக்ஸ் நாட் பொலிட்டிஷியன். இது எங்கேயா இருக்கா?
4th இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக 4th இருக்குன்னு இதை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் என்ன இருக்குது? ஆப்ஷன் சிங்கிறது வந்துடும். சரி பரவாயில்ல, இருங்க என்ன வேறு ஏதாவது வரும்னு பார்ப்போம். இங்கே ஆக்டிவிஸ்ட் இருக்குது. ஆக்டிவிஸ்ட் சம் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் லீடர். சம் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் லீடர் அதுங்க இருக்கா? இல்லை. சரி, ஆனால் சம் லீடர்ஸ் ஆர் பொலிட்டீஷியன்ஸ் மாற்றி போடலாம். சம் லீடர்ஸ் பொலிட்டீஷியன், அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ 3 and 4 கரெக்ட் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ வென் டயக்ராம் போடுறவங்களுக்காக நம்ம ஒரு இது பண்ணிடுவோம். ஆல் எக்கனாமிஸ்ட் அனலிசிஸ்ட். எக்கனாமிஸ்ட் எல்லாருமே யார்? அனலிஸ்ட் தான். ஸோ சம் அனலிஸ்டிஸ் ஆர் ப்ரொஃபஸர். இவங்க யார்? ப்ரொஃபஸர். நோ ப்ரொஃபஸர் பொலிட்டீஷியன். ஓகே, ப்ரொஃபஸர் பொலிட்டீஷியன் சம்மந்தம் இல்லை. சம் பொலிட்டீஷியன்ஸ் ஆர் ஆக்டிவிஸ்ட். பொலிட்டீஷியன்ஸ் ஆக்டிவிஸ்ட் பிரச்சனை இல்லை. ஆல் டிவிக்ஸ் ஆர் லீடர். இவங்க எல்லோரும் சேர்ந்து என்னது? லீடர் சம்மந்தம் இல்லை. ஓகே, சம் எக்கனாமிஸ்ட் ஆர் ப்ரொஃபஸர். எக்கனாமிஸ்ட் ப்ரொஃபஸர் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நோ எக்கனாமிஸ்ட் பொலிட்டீஷியன். இப்போது எக்கனாமிஸ்ட்டோ பொலிட்டீஷியன் டச்சில் இல்லை, ஆனால் எக்கனாமிஸ்ட்டும் ப்ரொஃபஸர் தான் டச்சில் இருக்கக்கூடாது. இவங்க இங்கே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ தப்பு. சம் லீடர்ஸ் ஆர் பொலிட்டீஷியன்ஸ். லீடர் பொலிட்டீஷியன்ஸ் இங்கே டச்சில் தான் இருக்காங்க, இது கரெக்டு. சம் அனலிஸ்டிஸ் ஆர் நாட் பொலிட்டீஷியன்ஸ். ஸோ அனலிஸ்டிஸில் கொஞ்சம் பேர் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க, இவங்க மட்டும் பொலிட்டிஷியனில் வர மாட்டாங்க. அப்போ இதுவும் கரெக்டு. 3 and 4. ஸோ ஃபார்முலா மெத்தட்லேயும் பண்ண முடியும், வென் டயக்ராம் மெத்தட்லேயுமே சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ 47 பாருங்கள். A train length 120 meter moving at the speed of x kilometer crosses another train twice length. சரி, ஓகே, we know that distance equal to speed in time. distance 120 twice சொல்லியிருக்காங்களா, அப்போ ஒரு 240 ஈக்குவல் டு ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸ்பீடு ஒரு ட்ரெயின் 36, முதல் ட்ரெயின் கொடுக்கல. அப்போ முதல் ட்ரெயினான எக்ஸ்னு வச்சா எக்ஸு ப்ளஸ் 36 இன்ட்டு 12 செகண்ட்ஸ். அப்போ இது 360/12 ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் 36 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது இப்போது மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. நான் இது ஒரு 18/5 போட்டால் இது கிலோமீட்டர் பர் ஹவரில் மாறிடும். ஓகேவா? அப்போ 1 12 12 3 12 36, இது ஒரு 6. ஓகே, ஸோ 6 × 18 60 48 108 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 36 எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர் தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 108 மைனஸ் 36 72 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், இது ஈஸி தான். ஓகே, ஸோ ஃபைனலி போட் அண்ட் ஸ்ட்ரீம். ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீமில் உங்களுக்கு ரெண்டு தான் தெரியணும். ஆல்ரெடி சொன்னதா ஒன்று அப் ஸ்ட்ரீமு கரண்ட் ஸ்பீடு, அதாவது போட்டோட ஸ்பீடு மைனஸ் கரண்டோட ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் கரண்ட் ஸ்பீடு. இந்த ஒரு மேட்டர் தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து போட்டு ஸ்ட்ரீம் என்ன கேட்டாலும் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் 6 மணி நேரம் போகுது, சேம் டிஸ்டன்ஸை அப் ஸ்ட்ரீமில் 10 மணி நேரம் போகுது. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது இங்கே பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், இது நம்மளுக்கு தெரியும். ஸ்பீடும் இங்கே இருக்குது நம்மளுக்கு, ஆனால் எடுத்துக்கலாம். டைம் இருக்குது, அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணால் போதும், என்ன டிஸ்டன்ஸ் சேம். ஓகேவா? அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் 6 மணி நேரம். டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது? இது. அப்போ போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் கரண்டோட ஸ்பீடில் 6 மணி நேரம் போகிறதும், போட்டோட ஸ்பீடு மைனஸ் கரண்டோட ஸ்பீடில் 10 மணி நேரம் போகிறதும் சேமுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாதி 3, இதில் பாதி 5 உள்ள பெருக்குனா போதும். என்ன வந்துடும்? 3 போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் 3 கரண்டோட ஸ்பீடு ஈக்குவல் டு 5 போட்டோட ஸ்பீடு மைனஸ் 5 கரண்டோட ஸ்பீடு. இது இங்கே வரும்போது 2 போட்டோட ஸ்பீடு, இது அங்கே போகும்போது 8 கரண்டோட ஸ்பீடு. 1 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே 4, இங்கே 1. என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். அப்போ போட்டுக்கும் ஸ்ட்ரீமுக்கும் கேட்டிருக்கான். அப்போ போட்டு பை கரண்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? 4/1 வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள். லெட் A001. ஸோ நம்மளுக்கு தெரியும் A001 அப்படிங்கிறத பார்த்தாலே 1001 இல்லைன்னா 2002 அந்த மாதிரி ஞாபகம் வரணும். 1001 பார்த்தாலே 7 11 13 அப்படிங்கிற ஞாபகம் வரணும். ஏன் ஞாபகம் வரணும்? எனி நம்பர் ரிட்டன் ஏபிசி இன்ட்டு ஏ அப்படி எழுதுகிறோமா? அங்கே இல்லைங்க, ஏபிசின்னு இருந்துன்னா இட் வில் பி டிவிசிபிள் பை 7 11 13 அப்படி நம்ம ரூல் படிச்சிருக்கோம். ஏன்? திஸ் இஸ் நத்திங் பட் ஏபிசி இன்ட்டு 1001 அப்படிங்கிறது வரும். இதை வச்சு 2015 கேள்வி கேட்டிருக்காங்க, 2023 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த HCF ஆஃப் எக்ஸ் அண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது 119 நான் பிரித்து பார்க்கணும்.
119 இஸ் நத்திங் பட் 7 இன்ட்டு 17. இது 7, 11, 13 காமனாக இருக்குது 7. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 7. ஒரு ஹச்சிஎஃப் சம்மு தான், ஆனால் ஈஸியான சம். ஓகே, இந்த சம் பாருங்கள். அகெயின் போட் சம்மு. போட் வந்து 3 மணி நேரம் மோர் தேன் 24 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு தேன் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஆனால் எங்கே டைம் ஒழுங்காக கொடுக்கல, போன இதில் டைம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அப்போ 3 hours மோர்னு சொல்லும்போது we can take டைம் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, டைம்ஸ் ஈக்குவல் டு d/s அப்படிங்கிறது கிடைக்கும். இதை அப்படியே வச்சு போடலாம். அப்படி 24 அப் ஸ்ட்ரீமில் அதிக டைம் எடுக்குமா, டவுன் ஸ்ட்ரீமில் அதிக டைம் எடுக்குமா? அப் ஸ்ட்ரீமில் தான் அதிகமான டைம் எடுக்கும், டவுன் ஸ்ட்ரீமில் கம்மியான டைம்னா டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு அதிகம், அப்போ டைம் கம்மி. அப்போது போட்டோட ஸ்பீடு மைனஸ் கரண்டோட ஸ்பீடு மைனஸ் 24 போட்டோட ஸ்பீடு ப்ளஸ்ஸு கரண்டோட ஸ்பீடு ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும், ஃபைனலி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாய்ஸில் வந்து எடுத்து பண்ணுவேன். இதில் வந்து ஸ்டில் வாட்டருக்கு கொடுத்துட்டாங்க. ஸ்டில் வாட்டர் வந்து என்னது போட்டின் ஸ்டில் வாட்டர் அப்படின்னா போட்டோட ஸ்பீடு 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ போட்டோட ஸ்பீடுங்கிறதுல நீங்கள் 6ன்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, கரண்டோட ஸ்பீடை பார்க்க போகிறீங்க. கைஸ் லிசன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து a - b a + b a² - b² அந்த மாதிரிலாம் எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். விச் மீன்ஸ் அதுக்கு ஒரு வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 1ன்னு இருக்குது, இப்போ 24 இதில் 1 போட்டால் 5ன்னு வரும். 5ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ அது வராது. அப்போது 2 போட்டு பார்க்கலாம். இதில் 2 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 4ன்னு வரும். 6 - 2 வந்து 4, டிவைட் பண்ணால் 6. இங்கே 2 போட்டால் 8ன்னு வரும், டிவைட் பண்ணால் 3. 6 - 3 3. டேலி ஆகிடுச்சா? எஸ், டேலி ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நான் சொல்ல தெளிவாக கேட்டுக்கோ, அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதிட்டு அதில் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இப்போ 3 போட்டு பாருங்கள். 3 போட்டால் இங்கேயே 12 வந்துச்சு, இங்கே 3 போட்டால் 9, டிவைட் ஆகாது. 4 போட்டால் இங்கே 4 போட்டால் 2, இங்கே 12, இங்கே 4 போட்டால் 6 வந்துடும். அப்போது ஆன்சர் கரெக்டாக வராது. அப்போ 2 போட்டால் மட்டும் தான் பெர்ஃபெக்டாக வருது. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஸோ ஓவராலாக மொத்தம் 50 கொஸ்டினில் நீங்கள் 20 to 30 அட்டன் பண்ணாலே வெரி குட் தான். கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணாதீங்க. கம்மியாக தான் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் லூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா இதில் வந்து ஒரு 20க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணணுங்கிறது தான் டார்கெட்டு. ஓகேவா? என்னென்னு வரிசையாக தான் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி அட்டன் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். உங்களோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க, யூ வில் கெட் சக்ஸஸ். ஓகேவா? ஸோ இப்போ 2025 ரிசல்ட்டில் எல்லாரோட பேர் வந்த மாதிரி உங்களோட பேரும் இதில் கண்டிப்பாக வரும். ஸோ அதை நம்புங்க, படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா.